தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். இந்த இனிய புத்தகத் திருவிழாவிலே 7ஆம் ஆண்டாக நிகழ்கின்ற 7ஆம் ஆண்டு மட்டுமில்லை, இன்னும் 100 ஆண்டு காலமாக தொடர இருக்கின்ற இந்த இனிய புத்தகத் திருவிழாவை பெருமையும் மகிழ்வோடும் நடத்துகின்ற மக்கள் சிந்தனை பேரவையைச் சேர்ந்த அனைத்து பேருள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் முதற்கண் இனிமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய நண்பர், மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர், நிறுவனர், 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை நவ இந்தியாவாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தர் இன்றைக்கிருந்து நம்முடைய ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை பார்த்திருந்தால், நான் 100 பேரைத்தான் கேட்டேன், நீ 1000 பேரை உருவாக்கியிருக்கிறாய் என்று அவர்களிடத்திலே பெருமையாக சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து சிந்திக்க தூண்டி உழைக்குமாறு அவர்களுக்கு வேண்டி பல்வேறு செயல்களை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பணி தொடர வேண்டும். தேவர் பிலிம்ஸ் படத்தை பற்றி சொல்கிறப்ப சாண்டோ சின்னப்பா தேவர், எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் படம் பூஜை போடுற அன்னைக்கு தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லுவாராம். என்ன அப்படின்னா, இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத தேதியை சொல்லுவாராம். அது கதாநாயகனாக நடிக்கிற பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக கூட இருக்குமா, சொல்கிற மாதிரி வந்துடுமா அப்படின்னு. எங்கள் அப்பா முருகன் இருக்கார் அப்படின்னு வரான், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த தேதியை சொல்லுவாராம். அதே சொன்ன தேதியில் அந்த படம் வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டு மக்கள் சிந்தனை பேரவை தொடங்குதுன்னா அடுத்த ஆண்டு எப்போ தொடங்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தான். அதே போல் தொடங்கும். இந்த ஓராண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டால், இந்த ஓராண்டு அடுத்த ஆண்டுக்காக உழைப்பார்கள். அதுதான் சிறப்பு. இந்த அருமையான நிகழ்வினை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பாராட்டை சொல்லி, இன்றைய முதல் நாள் கருத்தரங்க நிகழ்விலே தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற வேளாளர் கல்வி நிலையங்களுடைய தாளாளர் வணக்கத்திற்குரிய திருமிகு டி சந்திரசேகர் அவர்கள் கல்லூரியில் இருக்கின்ற அந்த அற்புதமான அரங்கினை நம்முடைய குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அரங்கிலே சென்று நான் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல முறை நான் அங்கு சென்றிருக்கிறேன். அங்கு மட்டுமில்லை, ஈரோட்டில் எந்த இடத்துல கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டாலும் என்னை அழைத்து பேச வைப்பார்கள். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஐயா அவர்களுடைய தலைமையிலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி, வருகை தந்திர பெருமக்கள், உங்களை பார்க்குறப்ப தான் எனக்கு ஆச்சரியமும் கொஞ்சம் பயமும் கூட வருது. ஏன்னா இத்தனை பேர் இவ்வளவு அமைதியாக ஒரு கட்டுப்பாட்டோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்தியை தரணும். அல்ல, அவர் சொன்ன மாதிரி போன ஆண்டு பேசினவரை திரும்ப கூப்பிடாமல் இருக்கிற ஒரு வசதி என்ன அப்படின்னா, அவருக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுன்னாரு. உண்மைதான் அது. இப்போ கல்லூரியில் வேலை பார்க்குறது சுலபங்க. ஏன்னா முதலாண்டு பையன் பாஸ் பண்ணாலும் ஃபெயிலாக பண்ணாலும் அடுத்த வருஷம் செகண்ட் இயர் போயிடுவான். 2வது ஆண்டு ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் 3rd இயர் போயிடுவான். 3வது ஆண்டு வீட்டுக்கு போயிடுவான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறது கஷ்டம். 8வது ஃபெயில் ஆனால் பையன் 8வதுலேயே இருக்கான். அந்த வாத்தியார் பாடம் நடத்த போகிறப்ப பயமாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் சொன்னது பூரா கேட்டிருப்பேன். அந்த பையன் ஒரு வாத்தியார் அப்படித்தான் வகுப்புக்கு போகிறாரு. ராமாயணத்தில் அப்படின்னாராம். ஒருத்தன் சிரிச்சிருக்கான். என்னடான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இப்படி சொல்லுவேன்னு இவன் சொன்னான் சார் அப்படின்ட்டு இருக்கான். அவன் 8 வருஷமாக 8வதுல இருக்கவன். இதை எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். போன ஆண்டு
பேசின விஷயத்திலிருந்து புதுமையாக வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் பேசுகிறது மட்டுமல்ல, என்னை போன்ற பெருமக்கள் பேசுகிறத பூரா ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணி நான் வர்ற போதே எனக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் இப்போ பேசிடாதேன்னு அர்த்தம். முக்கியமாக ஏதோ நாங்கள் ஒரு 5-6 ஜோக்கை வச்சுக்கிட்டு 10 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்களை. அவர்கள் என்ன நினைக்கிறார்களா? அப்படியெல்லாம் இல்லை, புதிதாக சிந்திக்க வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் நாம் பாரதி. இன்று புதிதாய் இந்த கணத்தில் மணிமேகலை என்ற ஒரு காப்பியம் இருக்குது, தமிழில் 50 காப்பியங்களில் ஒன்று. அதில் பௌத்த மத கருத்துக்களை பற்றிய வலிமையான செய்திகள் இருக்கும். அது எழுதிய மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பாலி மொழி கற்றவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலி மொழி இந்தியாவினுடைய பழைய மொழிகளில் ஒன்று பாலி. புத்தர் பேசிய மொழி பாலி மொழி தான், ஏன்னா அது மக்களுக்கான பெருமொழி. அது இயேசுநாதர் பேசிய மொழி ஹீப்ருவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை மொழி தான் அவர் பேசினார். கடவுளர்கள் பேசுகிற மொழியாக சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க வடமொழியில். தமிழ் நமக்கு பிடிச்சது. சிவபெருமானாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் புலவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாட சொல்லுவாங்க. அதுலேயும் முருகன்லாம் ஔவையை பார்த்து சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமாலாம் கேட்டு 2 பாட்டு பாடேன். தமிழ் பாட்டு கேட்க அவ்வளோ ஆர்வம். அதனால தான் தமிழ் கடவுளர்கள் அவர்கள்லாம். இன்னும் சொன்னால் சிவபெருமான் இப்படி நேரங்களில் இப்படி நல்ல பேச்சு நடந்தால் குடும்பத்தோடு வந்துடுவாராம். கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெளிந்து ஆய்ந்ததி பசுந்தமிழ்னு திருவிளையாடல் புராணத்தில் சொன்னார் பரஞ்சோதி முனிவர். மணிமேகலை காப்பியத்தை சொல்கிற போது அந்த நூலில் பௌத்த மத கருத்துக்களை சொல்லிட்டு வர்ற போது சில விஷயத்தை நம்ம குறிப்பிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொன்னோமே, உள்ளே வர்ற போது இருந்த நாம் வெளியே போகிறப்ப வேற ஆளுன்னு அதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நானும் என்னுடைய நண்பரும் ஒரு ஆற்றங்கரையில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறோம். தண்ணீர் மொழிங்கால் அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன். 4 மணியை போல் மாலையில் அப்படி போய் அந்த மறுகரையில் உட்காந்து ஒரு 7 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். 7 மணிக்கு பேசிட்டு திரும்ப அதே தண்ணீரை தாண்டி இங்கே வர்றோம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போனப்போ ஆறை தாண்டி தான் போனோம், திரும்பி வந்தப்போ ஆறை தாண்டி தான் போனோம். ஆனால் தண்ணீர் அதே தண்ணீரா? இல்லை. 4 மணிக்கு போகிறப்ப தாண்டின தண்ணீர் அநேகமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்க இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் போயிருக்கோம். நாங்கள் தண்ணியை தான் தாண்டினோம், அந்த தண்ணியை தாண்டலை. அதுதான் முக்கியம். காலம் அதுபோல் சிலவற்றை தருமா. நாம் உள்ளே வந்தபோது இருந்த நிலை இதெல்லாம் மாறி இருக்குது. கணந்தோறும் புதிய விஷயங்கள் தோன்ற வேண்டும். அதுதான் இயல்பு. ஒவ்வொரு முறை வர்ற போது, இப்போ புத்தக கண்காட்சி சென்றாண்டு, இப்போ 7 ஆண்டு சொன்னாங்க இல்லையா, பல முறை நான் வந்திருக்கிறேன். சென்றாண்டு வந்ததுக்கு இந்த ஆண்டு வந்ததுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த ஓராண்டில் நீங்கள் நிறைய புத்தகம் வாங்கிட்டு போயிருப்பீங்க. எத்தனை பேர் எத்தனை புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க? அதை கூட நீங்கள் ஒரு தேர்வு மாதிரி வைக்கலாம். என்னென்னா, போன ஆண்டு வாங்கிட்டு போன புத்தகங்களில் நான் ஒரு 25 புத்தகமாவது படிச்சிருப்பேன்னு சொன்னால் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு ஒரு புத்தகம் பரிசீலிக்கலாம். சில பேர் வாங்கி அப்படியே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதியமானுடைய தூதாக சென்ற ஔவை யாரை போய் பார்க்குறா? தொண்டைமானை போய் பார்த்தா. 2000 வருஷத்துக்கு முதல் பெண் அம்பாசிடர் அவள் தான், பெண் தூதுவர். போய் பார்த்துட்டு அந்த படைக்கருவிகள்லாம் பார்த்தாலாம், சந்தோஷப்பட்டாலாம். புதுசாக இருக்குது. அப்படியே எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான் தொண்டைமான் ஔவையார்கிட்ட. ஔவை சொன்னாலாம், இது மாதிரி உண்டா? என்ன அழகு, என்ன கூர்மை, என்ன பளபளப்பு. அந்த அதியமானு இருக்கானே, அவன்கிட்ட தான் தூது வந்திருக்கா. உடஞ்சி போன கத்தி, ஓட்டையான கேடயம், கூர்மழுங்கிய அம்பு. சொல்ல சொல்ல தொண்டைமானுக்கு அப்படியே பெருமிதம் தாங்க முடியல. சொல்லிட்டு ஔவை சொன்னால், காரணம் அவன் அடிக்கடி போர் செய்வான், உன்னை மாதிரி இல்லை அப்படின்னா முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படுத்தப்படுகிற பொருள் தான் தேயும். புதுசாக புஸ்தகத்தை வச்சுருக்கக்கூடாது. படிக்கணும், எடுத்து பார்க்கணும். சின்னதாக கூட பென்சில் இருந்தால் கோடு போட்டு வச்சுருக்கணும். இவெல்லாம் எதுக்காகன்னா,
புத்தகம் படிச்சிருக்கோங்கிறதுக்காக. போன ஆண்டு இந்த ஆண்டு கிடையல. என்னைய கேட்டிங்கன்னா சொல்லுவேன். நான் பாட புத்தகத்தை நான் சொல்லலை. பாட புத்தகம் வேறு, அது மதிப்பெண்ணுக்காக, ப்ரமோஷனுக்காக. சில நேரங்களில் படிப்பெல்லாம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் புத்தகம் படிப்பது, இலக்கியம் படிப்பது என்பது வாழ்க்கைக்காக. மறந்துடாதீங்க. நீங்கள் நல்ல வாழ்க்கை எப்போது வாழணும்னா விடாமல் படிச்சுட்டு இருக்கணும். நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம புத்தக கண்காட்சிக்கு வர்ற போது, புத்தக திருவிழாவுக்கு வர்ற போது வாங்கிட்டு போன புத்தகங்கள் இருக்குல்ல, அது சில நேரம் ஏங்குமா நம்மளை பார்த்து. படியே என்னைய வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுற, கொஞ்சமாவது பாரேன், எடுத்து பாரேன். நாம் அது மாதிரி படிப்பதற்கான முயற்சி பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா நான் தாராளமாக சொல்வேன். போன வாரம் படித்த புத்தகம் என்ன, 15 நாள் விடாமல் ஒரு புத்தகத்தை படித்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய யாமம் என்ற ஒரு நூல். மிரண்டு போனேன் அப்படியே. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்ல உலோகம் என்ற ஒரு நாவல், ஜெயமோகன் அவர்களுடைய நாவல். என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, எப்படி எழுதுகிறாங்க, 300 பக்கம், 400 பக்கம், 800 பக்கம், 900 பக்கம். அதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், சாப்பாடு கூட வேண்டாங்கிற அளவுக்கு இருக்கணுங்க படிக்கிற போது. இந்த தலைப்பை பற்றி குணசேகரன் அவர்கள் அருமையாக சொன்னாங்க. நீங்கள் கொடுங்க, நான் பேசுகிறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். நான் அவர் சொன்னார், இல்லைங்க, பேச்சாளருக்கு ஒரு உரிமை என்னென்னா அவர் யோசிக்கிற தலைப்பில் பேசினா என்ன நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, படித்தால் மட்டும் போதுமாங்கிறது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். அது பீம்சிங்கினுடைய படங்களில் ஒன்று, பாவரிசை படங்கள் சொல்லுவாங்க. படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்தா மாத்திரம் பத்தாது, அதுபடி நடக்கணுங்கிறது தான் அதில் முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, படிக்காதவர்களெல்லாம் சாதாரணமான ஆள்னு நினைக்க வேண்டாம். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, படித்தால் மட்டும் போதும்னு எதுக்காக சொன்னேன்னா, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால போதுங்கிறேன். நான் முதல்ல படிங்க. படிக்கவே ஆள் இல்லை. நான் கல்லூரியில் பார்த்து வியப்படைகிறது, சுஜாதா எழுத்தாளர் தெரியுமான்னு கேட்டால் பல பேர் மௌனம் சாதிக்கிறாங்க. வகுப்பறையே மயான அமைதியாக இருக்குது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஹெட்மாஸ்டர் சொன்னாராம், யார் வகுப்பு சத்தம் இல்லாமல் இருக்கோ அந்த வகுப்புக்கு 1000 ரூபா பரிசு. சத்தம் வரக்கூடாது. மீண்டும் சத்தம் கேட்டால் 1000 ரூபா போச்சு. எல்லாரும் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஹெட்மாஸ்டர் அன்றைக்கி செக்கப் பண்ண வர்றாரு. அப்படி எல்லா வகுப்புலையும் ஏதோ கொஞ்சம் சத்தம் கேட்குது, அப்படிங்குது இப்படிங்குது. கடைசியாக ஒரு வகுப்பு, ஒரு சத்தம் கூட இல்லை. வகுப்பு இல்லையா நினச்சி திரும்பிட்டார். அப்புறம் அந்த வாத்தியார் ஓடியாந்துருக்காரு இருக்குது. உடனே 1000 ரூபாய் எடுத்து அவர் கொடுத்தார். எப்படி இவ்வளவு சத்தம் இல்லாமல் வச்சுருந்தீங்க? உடனே அவர் சொன்னார், பேசுனா பாடம் நடத்துவேன்னு சொன்னேன், ஒரு பய பேசலை. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. பேசுனா பாடம் நடத்துவேன்னு சொன்னாராம், அதுக்கு செத்து கூட போலாம்னு உட்காந்துருந்துருக்காங்க. அப்படி இல்லை, இது நகைச்சுவைக்காக வைங்க. பாடம் நடத்துகிற போது தானே புரியும். படிக்கத்தானே தெளிவு வரும். அப்போ ஒரு ஆண்டுக்குள்ளே நாம் படித்த நூல்கள் எத்தனை. இன்னொன்று, இந்த செல்ஃபோனெல்லாம் கூட ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நுழையிற போது நீங்கள் எல்லாருமே நம்ம செருப்பை கழட்டி போடுற மாதிரி, சட்டையை ஆணியில் மாட்டுற மாதிரி, இதையும் கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சு காலையில் எடுத்துக்கலாம். ஒன்றும் ஆகாது. நம்மளை என்ன அப்படி என்ன ஒபாமா கூப்பிட்ற போகிறாரா? இல்லையே. என்ன இப்போ கூப்பிட எடுக்காமல் இருந்துட்டீங்கன்னு சொல்ல போகிறாரா? ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் ஃபோனை வச்சு, அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லைஃப் எப்படி போகுதுங்கிறாங்க அடிக்கடி. லைஃப் இப்படித்தான் போகும். அது வாட்டுக்க எப்படி போனாலும் பில்லே ஏற போகிறது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதை கொஞ்சம் வச்சுட்டு, இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு சரிங்களா, படிப்பு போயிடுச்சு. இதை வேணாம்லாம் சொல்லலை, தேவையானா பார்த்துக்கலாம். அதான் எத்தனை மிஸ்டேக் கால்னு பார்த்தோம்னா திரும்ப கூப்பிட்டு போகிறோம், அவ்வளோதானே. படிப்பதற்கு எதுக்காக சொல்கிறோம்? படித்தால் மட்டும் போதுமேன்னு எதுக்கு சொல்கிறோம்? வகுப்பறையில் பல மாணவர்கள்ட்ட இந்த எழுத்தாளர் பேர், அந்த எழுத்தாளர் பேர், இந்த இலக்கியம் அந்த இலக்கியம் சொல்லுங்கன்னு சொன்னால், இந்த இலக்கியம் அந்த இலக்கியம்னு சொன்னால் கூட அதை படிக்காமல் வர்ற பையங்களை பார்த்தா கவலையாக இருக்குது. நான் போன முறை சொன்னான்னு எனக்கு நினைவில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்முடைய நாட்டில், இது இந்தியா விவசாய நாடுன்னு சொல்கிறோம். எங்கே நீங்கள் எடுத்து காட்டுங்க, 1ஆம் கிளாஸில் தொடங்கி +2 வரைக்கும் விவசாயத்தை பற்றி எந்த பாடமாவது இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பாடம் கிடையாது.
ஸ்டெப்பி புல்வெளியில் என்ன விளையுதுன்னு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆப்பிரிக்காவில் என்ன இருக்குன்னு படிப்போம். ஈரோட்டில் என்ன விளையுதுன்னு கேட்டால் தெரியாது. என்னமோ தெரியல, நமக்கு அப்படி ஒரு அண்மை இகழ்ச்சி மாதிரி வச்சுருக்கிறோம். இந்த பகுதியில் விளைகிற பணப்பயிர் என்ன சொல்ல வேண்டாமா? பாதி பேருக்கு தெரியல. ஒரு பிஏ வகுப்பில் நான் கேட்டேன், பச்சரிசி எந்த நெல்லிருந்து வருது, புழுங்கல் அரிசி எந்த நெல்லிருந்து வருதுன்னு கேட்டேன். யாரும் பேசலை. சில பேர் டிசி வாங்கிடலாமான்னு யோசிச்சாங்க. பிஏ படிக்கிறவனுக்கு வயது என்ன இருக்கும்? 17லேருந்து 18 வயது இருக்கும். 16 முடிச்சு 17 18 வயசு. யாரும் பேசலை. இப்போவும் கூட இங்கே பல மாணவர்கள், நிறைய ஐயா சொன்ன மாதிரி நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டால் கூட கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுவும் வகுப்புல எல்லாம் அப்படின்னா சரி, சில பேருக்கு நெஞ்சு வலி வந்துடும். நான் இல்லை சார் அப்படி எழுந்து சொன்னேன். இந்த கேள்வி கேட்ட உடனே யாரும் பேசலை. கடைசியாக ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், பச்சரிசி பச்சை பசேர்னு ஒரு நெல் இருந்தும் புழுங்கல் அரிசி லைட் எல்லோ கலர்லேருந்தும் வரும் அப்படின்னா. அவனை சொல்லி என்னங்க செய்ய? நம்ம சொல்லி கொடுத்தோமா? நம்ம அவனுக்கு சிலபஸில் பாட வச்சோமா? இல்லை. எல்லாமே சிலபஸில் படிக்க முடியுமா? அன்றைக்கி பஸ்ஸில் ஒருத்தர் மேலே ஒரு பையன் மோதிட்டான். படிச்சிருக்கியா அப்படின்னாரு. அவர் எடுத்தோடனே எங்கள் சிலபஸில் கிடையாது அப்படின்னா. ஏன்னா ஒருத்தர் மேலே மோதாத என்ன சிலபஸில் வைப்பாங்க? அதெல்லாம் தனியாக படிச்சுக்கிற வேண்டாமா? இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்? நம்முடைய சூழல், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குருவி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரம், நம்முடைய மண், நம்முடைய மனிதர்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு எங்கு தொடங்குதுன்னு கேட்டால் 1857 சிப்பாய் கலவரம் என்று அவன் எழுதி வைக்க, முதல் சுதந்திர போர் என்று நாம் எழுதி வைக்க, இவையெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து தான் அது தொடங்குகிறது என்று மிக அற்புதமான ஒரு நூலினை நமக்கு தந்திருக்கிறாரே ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். விடுதலை போரில் தமிழகத்தினுடைய பங்குன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்போயாவது படிங்க. பெரிய புத்தகம், அடுத்தடுத்து பதிப்பு வந்துருச்சுங்களா? வரப்போகுது, படிக்கணும். அப்போ இதில் வடநாட்டு தலைவர்கள் பேர் சொல்லப்படுதே தவிர நம் நாட்டு தலைவர்களுடைய பேர் சொல்லப்படலை. நம் நாட்டில் யார் முதல்ல சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த வீரன் யார்? ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? நான் சில பள்ளிக்கூடங்களுக்கு போகிற போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய பொருள்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பேச்சுக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்ன உடனே அந்த பையனை கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுப்பேன். அதுலேயே பாதி நேரம் போயிருந்து நினச்சிடக்கூடாது. அது எதுக்காகன்னா ஒரு அங்கீகாரம். அடுத்து மட்டும் இல்லை, அடுத்தடுத்து பரிசு பொருட்கள் இருக்கிறப்ப அந்த பரிசு பொருளை பார்த்தோடனே கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க. தெரியணும். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர குரல் எங்கு ஒலித்தது அப்படின்னு ஆரம்பித்தா சொல்ல தெரியணும். பூலித்தேவன்னு ஆரம்பிக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டவனுக்கு முந்தைய பூலித்தேவன் வரலாறு படித்து பாருங்கள். 17 ஆண்டு கால போர்க்களத்தில் இருந்த மன்னன், நெற்கட்டாஞ்சேவல் பகுதியில் 17 ஆண்டு காலம். நல்லா சொன்னால் அது 18 வருஷம்னு கூட வச்சுக்கலாம். 18ங்கிறத தமிழ் இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா 10 பாட்டு 8 தொகையும் சேர்ந்தால் 18. நீதி நூல்கள் 18, 4 அடி 4 மணி 4 முப்பால் கடுகம் 18. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்தது 18 வருஷமா. ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலே 18 மாதங்கள் போர் நடந்ததாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே 18 நாள் போர் நடந்ததாம். சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க போன போது அங்கிருந்த வடநாட்டு மன்னர்கள் கனகவசியர்கள் தடுத்த போது 18 மணி நேரத்தில் அந்த போரை முடிச்சு காட்டானாம். இப்போ பாருங்க, சேரன் செங்குட்டுவன் 18 மணி நேரம், பாண்டவர்களுடைய வெற்றி 18 நாள், ராவண யுத்தம் 18 மாதம், தேவாசுர போர் 18 ஆண்டுகள். அப்படி சொன்னால் 18 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாளில் போர்க்களத்தில் கழித்த ஒரு மன்னன் யாருன்னு கேட்டால் பூலித்தேவன். இந்த வரலாறு எப்படி நமக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். ஹிஸ்ட்ரி படித்த உடனே நமக்கு தூக்கம் வருதுங்கிறோம். 2ஆம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்ததுன்னாரு வாத்தியார். 1ஆம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை அப்படின்னாவே அதனால் அட்டம்ப்ட்னு அர்த்தமா? நல்லா யோசிங்க. திரைப்படங்கள்லாம் வாத்தியாரும் மாணவனும் ஒரு கேலி பொருளாக்கப்படுறாங்க, அவ்வளோதான். அறிவாளிகளை காட்ட வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்காவது யோசிக்கணும். கேள்வி பதில் சில நேரங்களில் சுவாரஸ்யமாக இருக்கத்தான் செய்யும். வகுப்பில் போனவுடனே நான் ஒரு திருக்குறள் எழுதி போட்டேன். கற்றதனாலாய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின். ஒரு பையனை எழுப்பி விட்டு கேட்டேன், இதை எழுதியவர் யார்?
நீங்கள் தான் சார் அப்படின்னா நியாயம் தான். நானே போர்டில் எழுதிட்டு அவனை கேட்கலாமா? நான் என்ன கேட்டிருக்கணும், திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா சில பையன் அப்படித்தான் சொல்லுவான். அவர் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காரு வாத்தியார், கம்பர் அப்படின்னு இருக்கான். தலையில் அடிச்சுக்கிட்டாரு. திருக்குறள் ஐயா கம்பர் எழுதினார், உங்கள் அப்பாவை கூட்டுவா அப்படின்னாரு. அது அப்பா வந்தோடனே கேட்டார், என்னங்க திருக்குறள் எழுதுனது யாருன்னு கேட்டால் கம்பர்ன்றாங்க. உடனே அவர் சிரிச்சிட்டாரான். நீங்கள் கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா என் பையன்ட்டு விடை இருக்குல்ல, அதுக்கு கேள்வி கேளுங்க. என்ன சொல்கிறது? அவன் வச்சிருக்க விடைக்கு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? இங்கே இந்த கேள்விகள் எதற்காக அப்படின்னா, ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு வந்துட்டோம்னா அதை பற்றி சொல்லணும். மனப்பாடம் பண்ணி கேள்வி கேட்கறது இல்லைங்க. நாம் ஈடுபட்டால் வழியே படிக்க முடியாது. படித்தால் மட்டும் போதுமேன்னு ஏன் சொன்னேன்னா, யாரும் வாசிக்கிறது இல்லைன்னு ஆகிப்போச்சு. நூலகங்கள், படிப்பகங்கள் ஊர் ஊருக்கு இருக்கும். இந்த பாருங்க, இந்த புத்தக திருவிழா பார்க்குறப்ப என்ன பெருமை. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் செய்ய முடியாத வேலைங்க. இப்படி ஒரு அரங்கம் நிறைஞ்சதை நம்ம சொல்லணும். நான் யார்கிட்டையும் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இது நிகழுது? இங்கே என்ன பெரிய அரங்கங்கள் போட்டு அதுக்கு மேலே வந்து நாட்டிய நாடகம் ஒன்றும் இல்லை. ஒரு சுமாரான ஆள் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எந்த தைரியத்தில் பேசுகிறேன்னு தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதி சொன்னாரே, அந்த மொழி ஓரளவு படிச்சிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறோம். அமெரிக்கா போன்ற நகரங்களில் நான் பயணப்படுற போது அந்த விமானம் நயகரா ஃபால்ஸுக்கு மேலே போகிற போது நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா? இவ்வளவு உயரத்தை எனக்கு தந்தது எது? நான் கற்ற தமிழ் தான் எனக்கு தந்தது. நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியாராகிய சாரதா தேவியிட்ட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா அதிகம் படித்தவங்கள பாவம், ஆனால் நல்ல சிந்தனையாளர், அந்த குருநாதரோடு இருந்தவர்கள். ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? ஆற்றுல தண்ணி வர்ற போது பெருவெள்ளம் வந்தால், முன்னெல்லாம் அணைக்கட்டுகள் இல்லாத காலத்தில் யானை குதிரையில் அடிச்சுட்டு வந்துடும். மதுரையில் வைகை, அதற்கு இன்னொரு பேர் வேகவதின்னு பேர். மதுரையில் இருக்கக்கூடிய வைகைக்கு வேகவதி. நதி பேர் பூரா பெண்ணு தாங்க. சிந்து, கங்கை, கோதாவரி, யமுனை, காவிரி, வையை, பொன்னி, கிருஷ்ணா. நான் ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் இருந்துச்சு, என்கிட்ட கேட்டார், கிருஷ்ணான்னு சொன்னீங்களா, அந்த நதி ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. என்ன சொல்கிறது, நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு விட்டுட்டேன். ஒரு வாரம் தேடி கண்டுபிடிச்சேன் நான். தெரியுமா உங்களுக்கு, கிருஷ்ணாங்கிற நதி எந்த இடத்துல பெண்ணுங்கிற மாதிரி வருது அப்படின்னா, ராகவையங்கார் எழுதியிருக்கக்கூடிய ஒரு உரையில், ராமாயணத்தில் சீதையை தேடி போன ஆஞ்சநேயனை பார்த்து, நீ தெற்கு பகுதியில் போகிற போது கிருஷ்ணவேணி என்ற நதியை கடந்து போவாய், மதுரையை கடக்கிற போது நீ கவனமாக செல்ல வேண்டும், சங்கப்புலவர்கள் தமிழ் பாடிக்கொண்டிருப்பார்கள், மயக்கத்தில் சீதையை தேட மறந்து விடாதே. எப்படி எழுதுறாங்க பாருங்க, கிருஷ்ணவேணி என்ற நதி. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த வேகவதிங்கிற நதி இருக்கு இல்லையா, யானை குதிரையெல்லாம் அடிச்சுட்டு போகும். இந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஆற்று வெள்ளம் யானை, குதிரை, மரம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, இழுத்துட்டு போகுது. சங்க இலக்கிய பாடலில் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அவன் தான் சொன்னான், விதி வயப்பட்டதா நம்முடைய வாழ்க்கை. மலையில் மழை பெஞ்சு தண்ணி வந்து அதில் போடப்பட்ட கட்டை அதோடு போகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை விதிவெளியாக போதுங்கிறான். கல்பொருதிறங்கும் மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் வினைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனம் ஆதலின், பெரியோரை வியத்தலுமிலமே சிறியோரை இகழ்தல் அதனின் மிளமே. இந்த பாட்டுக்கு முதவரி தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்கிறேன், ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? இந்த பாட்டுக்கு முதவரி சொன்னால் நீங்கள் ரெண்டாவது வரி சொல்லிடுவீங்க, சத்தியமாக சொல்கிறேன். யாதும் ஊரே, அந்த பாட்டில் தான் நடுவில் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்காக. நதி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. ஒரே ஒரு கேள்வி அந்த அம்மையார்கிட்ட கேட்டாங்க. யார்கிட்ட? சாரதா தேவிட்ட. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிற நதி சின்ன மீன் குஞ்சை எதிர்த்து போக அனுமதிக்குதே ஏன்? எங்கள் ஊரில் ஐர மீனுன்னு ஒன்று இருக்கும், இந்த ஊரில் இருக்கான்னு தெரில, துணுன்னு இருக்கும். அந்த ஐர மீன் ஃபூனு ஊதுனா ஓடி போயிடும். ஆனால் அந்த ஐர மீன் நதியை எதிர்த்து போகுங்க. மீனுக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? தண்ணி எதிர்த்தான் நீந்து வந்து, தண்ணியோட போகவே போகாது.
அதெல்லாம் கிராமங்களில் பானைப்பிரின்னு ஒன்று போட்டு பிடிப்பாங்க. 2 பக்கம் இப்படி வச்சு தண்ணி இப்படி தடுமாறுற இடத்துல, அதாவது தவறி விழுகிற இடத்துல 2 பக்கம் பானை வச்சுருப்பாங்க, மண்பானை. துள்ளி துள்ளி மீன் விழுகுங்க. ஒரு முயற்சியும் இல்லாமல் மீன் கொண்டு போகலாம். முதல்ல தண்ணி இருந்தால் தானே மீன் அப்புறமேல அப்போ இதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஆற்றுல தண்ணியே கிடையாது, அது வேறு விஷயம். இங்கே வாங்க, இந்த அம்மாட்ட கேட்ட கேள்வி என்ன? யானைகளை அடித்து செல்லும் ஆறு மீனை எதிர்த்து நீந்த அனுமதிக்கிறதே எவ்வாறு? அதுக்கு அந்த அம்மா நல்லா சொன்னாங்க பதில். எப்படி தெரியுமா? யானையும் குதிரையும் அந்த தண்ணீரில் அடிச்சுட்டு போகிறப்ப எடுத்து வெளியே விட்டால் அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அந்த மீன் இருக்கிறதே தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து வச்ச சில வினாடிகளில் இறந்து போகும். தன்னை காப்பதும் தன்னை வளர்ப்பதும் தன்னை வாழ்விப்பதும் தண்ணீர்தான் என்று மீன் நம்புகிறது. தன்னை நம்புகிற மீனை எதிர்த்து போக தண்ணீர் அனுமதிக்கிறது. நம்புங்கள், பயனடைவீர்கள். என்ன அருமையான விஷயம். இதை எங்கே போய் நம்ம படிச்சுட்டு வர போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை வேண்டுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சொல்கிறது. இளைஞர்களை திரட்டி, வா தயாராகு, படிச்சியா, அங்கே போ இங்கே போ என்று நெறிப்படுத்துதல். படித்தா மட்டும் போதும் ஏன் சொல்கிறதுன்னா, புத்தகம் படிக்கிறதுக்கான பழக்கத்தை உருவாக்கணுங்க. சாட்டை கொண்டு அடித்தா படிக்க வைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சுவை ஏற்படுத்தி தான் படிக்க வைக்க முடியும். நான் சொல்லிட்டு வரக்கூடிய புத்தகங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லேசாக குறிச்சிக்கிட்டே வாங்க. நான் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன், போகிறப்போ வாங்கிட்டு போங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நான் எழுதின புத்தகம், நீங்கள் எழுதின புத்தகம் அதெல்லாம் இல்லைங்க. யார் எழுதுன என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு தாய்மார்கள் கோயிலுக்கு போகிறீங்க. இங்கே கூட நிறைய பேர் குழந்தைகளோடு வந்திருக்கீங்க. பெரும்பாலும் என்ன சொல்லி கூப்பிட்டு வருவீங்க பிள்ளைகளை? நீ அங்கே வந்து எந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது, வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடாது, தண்ணி கேட்கக்கூடாது, பசிக்குதுன்னு அழுகக்கூடாது, தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது. 10 கட்டளைகளை போட்டு கூப்பிட்டு வருவீங்க. அதில் அந்த பிள்ளை கேட்கணும், அப்போ நான் வீட்டிலே இருக்கக்கூடாது, என் கூடயே நீ வரணும், நான் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிவு அதிகம். இப்போ நாங்கள் திணறது எங்கே தெரியுமா? எங்களை காட்டில் வேகமான பையனுக்கு பாடம் நடத்தணும். ஏன்னா எங்களுடைய காலத்தில் அல்லது நம்முடைய காலத்தில் நம்ம வீட்டில் எந்த பொருளையும் நம்மளை தொட விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ இருந்தது 40 வருஷத்துக்கு முதல்ல. தெரியாமல் அந்த ரேடியோவை நான் தொட்டுட்டேன்னா குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட ஏன் தொட்ட ஏன் தொட்டன்னு. அது பல ஆண்டுகள் கழிச்சு ரிப்பேர் ஆனாலும் என்னையத்தான் சொல்லுவாங்க. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ரேடியோ போட்டேன் அப்படிம்பாங்க. நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் டிவி டெக்கு எல்லாமே இருக்குது. தெரியாமல் நான் தொட்ட என்னை பிள்ளைங்க வைக்கிறாங்க. கையை வச்சு சும்மா இருக்க மாட்டிங்களா? சிஸ்டத்தை தொட்டிங்களான்னு என் பையன் கேட்டான். ஆமான்னு. வைரஸ் வந்துருச்சுன்ட்டான். என்னை வைரஸுங்கிறான். இப்போ எனக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி இல்லை. நீங்கள் 2 வயசு போய் என் பேரன் செல் எடுத்துக்கிட்டு அதில் இது பண்ணி பார்க்குறான், ஹலோங்கிறான். நம்ம கொடுப்போமா? உடச்சிடக்கூடாதுன்னு தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருந்துச்சு. எக்ஸிபிஷனுக்கு அப்பாவும் பையனும் போனாங்க. பையன் விசில் வேணும்னு கேட்டான். 6 வயசு பையன். 1,000 ரூபா விசில் வாங்கி தர மாட்டேங்கிறார். கீழே விழுந்து உருண்டு அழுகிறான். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு சொன்னார், ஊதக்கூடாது அப்படின்னாரு. அவன் இதை கொண்டு சாக்கடையில் போட்டான். இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? அதாவது சுவிஸ் பேங்கில் போட போகிறேன் அந்த விசிலை கொண்டு போய். இல்லை. இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகள் இவ்வளவு அறிவோடு இருக்காங்கன்னா அந்த அறிவோடு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும். கோயிலுக்குள்ளே போகிறோம், விநாயகரை பார்த்தோடனே பிள்ளைக்கு உடனே ஒரு சந்தோஷம் வந்து ஒரு கேள்வி கேட்கும். எப்படி? அது என்ன, அந்த விநாயகர் கையில் என்னமோ வச்சுருக்கிறாரு, ஒரு தந்தம் ஒடிஞ்சிருக்குது, ஒரு தந்தம் நீட்டமாக இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் எனக்கு வந்து இப்படி பிறந்த? எப்போ பார்த்தாலும் கேள்வியா? அவன் 10 பிள்ளை பெற்று சந்தோஷமாக இருக்கான். நீ நான் ஒத்த பிள்ளையை பற்றிட்டு உனக்கு பதில் சொல்லியே ஓஞ்சி உயிரை போட்டிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரி இருக்கோ. சரி இருக்கட்டும், நண்பேண்டா அப்படின்னு ஒரு படம். அது வரட்டும். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான். அப்போ தான் நல்லாயிருக்கு. சும்மா சங்கேலத்தில் நின்னா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. நீ பிள்ளை கேள்வி கேட்டவுடனே என்ன சொல்லணும்? ஏன் அந்த விநாயகருக்கு தந்தை உடைஞ்சிருக்கு, சண்டையில் மோதிக்கிட்டாரான்னு இல்லைங்க. விநாயகருடைய தந்தத்துக்கே நல்ல கதை இருக்குது. மகாபாரதத்தை பாடிய வியாச மாமுனி அதை முழுவதும் யோசித்தாராம். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள்
பல நாட்களாக யோசித்ததை ஒரே இரவில் ஒரு நாடகமாக எழுதினார். அந்த நாடகத்துக்கு பேர் ஓரிரவு. அதுக்கு முன்னாடியே அதே செயலை ஒருத்தர் செஞ்சால் தெரியுமா உங்களுக்கு? அவர் யாருன்னு கேட்டால் சங்கரதாஸ் சுவாமிகள். அபிமன்யு சுந்தரின்னு ஒரு நாடகத்தை ஒரே நாள் இரவில் எழுதி முடிச்சாருமா, கீர்த்தனைகளோட. அதில் அந்த பாருங்கள், காடா விளக்குன்னா அந்த எங்கள் கிராமங்கள்ல எல்லாம் ஏலம் போடுற போது ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. மண்ணெண்ணெய் விட்டு மேலே ஒரு திரியை வச்சு எம்பிட்டு காத்தடிச்சாலும் அணையாது. அது மாதிரி காடா விளக்கை வச்சுக்கிட்டு மைக்கூட்டில் தொட்டு 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 எழுதி அபிமன்யு சுந்தரி நாடகத்தை டி.கே. சண்முகம் அவர்களுடைய எனது நாடக வாழ்க்கைங்கிற ஒரு நூலை படித்து பாருங்க. அவருக்காக எழுதி கொடுத்த நூல் அது. அதில் ஒரு சின்ன சம்பவம் கூட உண்டு. என்ன தெரியுங்களா? மதுரைக்கு வந்திருந்த என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர், மதுரை வீரன் படத்தில் ஷூட்டிங் நடந்த நேரத்தில் கோயிலுக்குள்ளே வந்தாருங்க. வந்தவர் அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்தப்ப இசைத்தூண்களை காமிச்சாங்க. மதுரையில் இசைத்தூண்கள் இப்போ இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. தாராசுரத்தில் இருக்குது, அதே மாதிரி இங்கே தாரமங்கலத்தில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இசைத்தூண்கள் இருக்குது. இப்படி தட்டி பார்த்தோம்னா கல் சத்தம் கொடுக்குங்க, அழகழகாக கொடுக்கும், டிங் டாங் அப்படின்னு கொடுக்கும். கல்லுக்குள்ள ஓசை இருக்குது. இது என்னன்னு கேட்டார் என்.எஸ். கிருஷ்ணன். அதை தட்டி பாருங்கன்னு ஒன்று தட்டி பார்த்தாரு. தட்டி பார்த்துட்டு சொன்னார், பார்த்தீங்களா இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு. என்னன்னு கேட்டாங்க. தும் தும் பம் பம் தீம் தீம் தோம் தோம் அப்படின்னாரு. ஒன்றும் புரியலை. சொல்லுங்க அப்படின்னாங்க. தும் தும் பம் பம் துன்பம், தீம் தீம் தோம் தோம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கல்லிலே வடித்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை நாள் அதை தட்டினவங்க என்னானாங்க? மதுரையிலலாம் அதுக்கு இப்போ நல்லா இருப்பு வேலி போட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு தட்டி பார்த்தாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சு பார்த்தேன், சுத்தியில் கொண்டு உடச்சி பார்த்தேன், உள்ளே இன்னும் போதான்னு முடிஞ்சிச்சு அதோட கதை. இப்போ என்ன கிருஷ்ணன் கேட்டாங்க, எப்படிங்க கல்லை பார்த்த உடனே இப்படி சொன்னீங்க? அவர் சொன்னார், நான் சொல்லலை, எங்கள் குருநாதர் அபிமன்யு சுந்தரி நாடகத்தில் எழுதின வார்த்தை. அபிமன்யு நாடகத்தில் வத்சலைங்கிற அந்த கேரக்டர், அந்த வத்சலை அபிமன்யு வருவானான்னு எதிர்பார்க்குற போது அவன் வந்துட்டான். அப்போ துந்துபிகள் முழங்குச்சான். துந்துபிங்கிறது என்னென்னா ஒரு நாதம். தும் தும் பம் பம் தீம் தீம் தொம் தொம் துன்பம் தீர்ந்தோம், வச்சலை கவலைப்படாத வந்துட்டான்னு அர்த்தமா. எங்கள் வாத்தியார் சொன்னார் தான் நான் சொன்னேன். எவ்வளோ ஒரு நாணயம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? யார் சொன்னதையாவது அவர் சொன்னார்னு சொல்லியிருக்கோமா? எனக்கே பல அனுபவம் உண்டுங்க. நான் நல்ல நகைச்சுவையாக பேசி இது கேசட்லாம் போட்டேன். அம்புட்டி மனப்பாடம் பண்ணி ஏன்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பல பேர் நான் மல்லாக்கப்படுத்தி யோசிச்சேங்கிறாங்க. அதை போட்டோம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இங்கே என்.எஸ். கிருஷ்ணன் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே வாங்க, கணபதியினுடைய அந்த கொம்பு ஒடிஞ்சிருக்க சொன்னல, ஒரே நாளில் எழுதுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்லோகங்களை யோசிச்சு வச்சுருந்தார் வியாசர். என் கூடவே நீங்கள் வந்தால் தான் நான் சொல்லிட்டு வர்ற விஷயம்லாம் நல்லாயிருக்கும். ஆண் கொட்டாய் விட்டுறக்கூடாது. நான் நடுவில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு மூலக்கதைக்கு வந்துடுவேன். இடையில கூட கேள்வி கேட்பேன், எங்கன்னா விட்டு வந்தேன் அப்படின்னு நீ சொல்லணும். ஏன்னா நான் வகுப்பு எடுத்து பழக்கப்பட்டவேன். சில பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் கழட்டி ஆட்டி பார்ப்பேன், ஓடுதா ஓடலையா, இந்த ஆளே உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், இவர் எத்தனாம் தேதி வந்திருக்கார் அப்படின்னு. விருப்பம் இல்லாத விஷயங்க, அதனால தான் சொல்கிறேன். இது அப்படி இல்லை, நல்ல விஷயம். அப்போ நான் யோசித்த விஷயத்தை எழுதுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு வியாசர் ஒருத்தர்த்தையாக போய் கேட்டாராம். இவர் வேகத்துக்கு எழுத முடியாதுன்னு யாரும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்களாம். கடைசியில் கணபதிகிட்ட போய் கேட்டாராம், விநாயகர்கிட்ட. அவர் ஒரே ஒரு நிபந்தனை போட்டார். என்ன தெரியுமா? நான் எழுதுகிறேன், ஆனால் என் எழுத்தாணி நிற்காது, ஆரம்பித்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நீ விடாமல் சொல்லுவியா? உடனே அவர் ஒரு நிபந்தனை போட்டார். நான் என்ன பண்ணுவேன், பாட்டு தான் சொல்லுவேன், பொருள் நீங்கள் யோசிச்சு எழுதணும். சரியா? சரி. எதுக்கு தெரியுமில, ஒரு பொருளை அவர் யோசிச்சாருன்னா அந்த நேரம் போய் குளிச்சு சாப்பிட்டு ஓடியாந்துடலாம். அதுக்காகத்தான் இப்படி சொல்லிக்கிட்டே வர்ற போது ஒரு இடத்துல அந்த எழுத்தாணி நின்று வச்சுங்க விநாயகருக்கு. இப்போ நம்ம தோத்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு எழுத ஆரம்பித்தாராம். இப்போ கவனிச்சு பாருங்க, கொலை கருவியாக இருந்தது படைப்பு கருவியாக எழுத்துக்காக மாறியது என்று சொன்னால் மகாபாரதம் நமக்கு கிடைத்தது. இதை பிள்ளை கேட்டால் சொல்லணும், இந்த கதை சொல்லணும், இந்த கதை தெரியணும். அந்த கையில் குளக்கட்டை வச்சுக்கோ தெரியா அப்படின்னு அது மாத்திரம் சொல்லப்படாது.
இதையும் சொல்லணும். இது எப்படி வந்துச்சு? ஒரு புராணம், ஒரு இலக்கியம், ஒரு நல்ல கவிதை, இவை எல்லாமே நாம் பிள்ளைகளுக்கு நேரம் முடிஞ்சு வச்சா இல்லைல்ல. நான் சில நேரங்களில் அப்படி நடக்கும், விடாமல் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மெதுவாக அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன், நிறைய அரசூழியர்கள் கூட்டம். அது நானே 40 நிமிஷம் பேசினேன். அப்போ ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு, முடிக்க சொல்கிறாராக்குன்னு நினச்சி வாங்கி பார்க்குறேன், மந்திரி வருவரை பேசணும்னு போட்டிருக்கு. நான் கேட்டேன், மந்திரி வரலன்னு நான் என்ன பண்ணுறது? அவர் பாட்டுக்கு அப்படி விமான நிலையத்துக்கு போயிட்டாருன்னு வைங்க, நான் பாட்டுக்கு விடிய விடிய பேசிகிட்டே இருக்கிறதா? இருக்கட்டும், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு சொல்கிறப்ப நம்முடைய தாத்தா பாட்டி கதை சொன்னாங்க. இன்றைக்கி தாத்தா பாட்டியை காணோம், பாவம், தாத்தாவே காணோம். எல்லாரும் வந்து ஹேர் டை அடிச்சிருக்கிறதுனால எது தாத்தா எது பெரியப்பா யார் அப்பான்னு தெரியல. பிள்ளை திருன்னு முழிக்குது. முதியோர்னு யாரை சொல்ல போகிறீங்க நீங்கள்? முதியோர்களே இல்லை, எங்கும் இளமை, புதுமை, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டார், எப்படி நீங்கள் இளமையாகவே இருக்கீங்க, அதுக்கு எப்படி செலவாதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதனுடைய காரணங்கள் இல்லாமல் இருக்க போது இப்போ பாருங்க, படிக்க வைப்பதற்காக இப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், படித்து என்ன செய்ய போகிறோம்? முதல் கேள்வி, படித்தா வேலைக்கு போகிற கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுங்க, படிப்பினுடைய லாபம் என்னன்னா, நான் ஒரு நாடகம் ஒரு தடவை பார்த்தேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலேருந்து அந்த நாடகம் போட்டிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த நாடகம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் பார்வை இல்லாதவர் பேருந்து நிலையத்தில் நின்றுருக்கார், பஸ் ஸ்டாண்டில். ஒவ்வொரு பஸ்ஸாக வர வர பக்கத்தாள்கிட்ட கேட்குறாருங்க, ஐயா இந்த பஸ் எங்கே போதியா, அந்த பஸ் எங்கே போதியான்னு கேட்குறாருங்க. பாவம், பார்வை இல்லாதனால. இவருக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான், ஐயா அந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது. இவருக்கு ஒரு யோசனை, பாவம் அவருக்கும் பார்வை இல்லை நினச்சி மெதுவாக போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை மாதிரி உங்களுக்கும் பார்வை இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு படிப்பு இல்லையா அப்படின்னார். அப்போ புரியுதா உங்களுக்கு? பார்வை இல்லாததினால் ஒருவருக்கு படிக்க முடியவில்லை, படிப்பு இல்லாததனால் ஒருவருக்கு பார்வை இருந்தும் பயனில்லை. கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னார் திருவள்ளுவர். இந்த கண்ணால் என்ன பயன்? படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது என்னன்னா, சும்மா வெறும் துணுக்குகள். இன்றைக்கு நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் துணுக்கு தான் போட்டிருக்காங்க. துணுக்குங்கிறது நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதில். அதுவும் போன வார துணுக்கு இன்றைக்கி படிச்சிங்கன்னா அதில் பயன்பாடே கிடையாது. பத்திரிகைகள் முழுவதும் திரைப்படத்தை நோக்கி போயிடுச்சு எல்லாம். அது தவிர வேறு செய்திகள் சொல்கிறதில்லைன்னு வருது. அதை தாண்டி பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த நாடகத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்? கண் பார்வையினுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் கல்வி. இப்போ வேற ஒன்றும் வேண்டாங்க, இவ்வளோ பெரிய புத்தக திருவிழாவில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது போது அந்த பக்கம் போகிற ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு பேச்சை கேட்குறாருன்னு வைங்க, வெளியில் ஒலிபெருக்கில் கேட்குதுன்னு வைங்க, போகிறவர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு உள்ளே வருவாருங்க, வந்து நின்று உட்காந்து கேட்டு போவார். இப்போ இதே சொல்லி பாருங்க, அந்த பக்கம் போகிற ஒரு எருமாடு என்னை பார்த்து ஐ ஞான சம்பந்தம் அப்படின்னு வருமா? நல்லா பேசுவார் அப்படின்னு அதுக்கு தெரியாது. பாவம், இங்கே இலை இருந்தால் தின்னுட்டு அது வாட்டுக்கு போயிடும். அதுக்கு உணவு மட்டும்தான் முக்கியம், வயிறு அதற்கு மேல் சிந்தனை. நமக்கு அதுதானே வேணும். சிந்திப்பதற்கான விஷயமும் கலந்துரையாடுவதற்கான தன்மையும் நண்பர்களோட உட்கார்ந்து பேசுவதற்கான முயற்சி வேண்டாமா? கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதுறாருங்க, கு அழகிரிசாமியோடு நட்பு தான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பந்தத்தை உருவாக்கியது. 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம், நடந்து போவோம் தெரியுமா? முந்தியெல்லாம் நடந்து போயிட்டே இருப்போம், 2 பேரும் பாலத்து வழியாக போவோம், திரும்பி வருவோம், நண்பர்கள்லாம் பேசுவோம். இப்போ நடையே இல்லாதனால பேச்சே இல்லை. ஒருத்தர்லாம் 5 நிமிஷம் பயணம் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாருங்க. அதுக்கு நடந்து போயிருந்தால் அவர் வீட்டுக்கு போயிருப்பார். இப்படி திரும்பினா அங்கே போயிடலாம், பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டே இருக்கார். என்னென்னு நமக்கு புரியலை. நடக்கிற போது லியோ டால்ஸ்டாயினுடைய நாவல்களை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய பண்ணை வீட்டிலேருந்து மாஸ்கோவுக்கு பல 500-600 மைல் கூட இருக்குமா. நீங்கள் சென்னைக்கு போகிற அளவு மதுரையிலேருந்து
400 மைலுக்கு மேலே நடந்துக்கிட்டே இருப்பாராங்க. ஏன் நடந்தாருன்னு பின்னாடி வந்தவங்க எழுதுகிறாங்க, அப்படி நடக்கிற போது தான் தானாக பாத்திரங்களை உருவாக்கி உரையாடல்களை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போவாராம். அதுதான் பின்னாடி என்னாச்சு, பெரிய நூலாக வந்தது. அவருடைய புத்துயிர்ப்பு என்ற ஒரு நாவல் இருக்குங்க, லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர்ப்பு. அந்த நாவலை நீங்கள் படிங்க, ஒரு முறை வாழ்க்கையில் படித்தா போதும். ஏறத்தாழ அவருடைய சுயசரிதை. அவர் யாருக்கு குரு தெரியுமா உங்களுக்கு? லியோ டால்ஸ்டாய் நம்முடைய காந்தியடிகளுக்கு குருங்க. அவர் அடிக்கடி காந்தியடிகள் அவர் கடிதம் எழுதுவாராம். ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காரு, மனிதர்களை பற்றி இவ்வளவு நன்றாக நீங்கள் படம் பிடித்து காட்டுகிறீர்களே. யார்? காந்தி கேட்கிறார். யார்கிட்ட? லியோ டால்ஸ்டாய்கிட்ட. எதை படித்து இப்படி செய்கிறீர்கள்? ஒன்று அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். சமீபத்தில் என்ன ஒரு உழுக்குன்னு எது தெரியுமா? உங்கள் இந்தியாவில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட திருக்குறள் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு படித்து பார்த்தேன், என்னை வியக்க வைத்தது. காந்தியடிகளுக்கு வெக்கமாக போச்சு. ஏன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 21 முறை என்னமோ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம் அவர். இத்தனை முறை போயிருக்கோம், இதை பற்றி நம்ம கேள்விப்படலையே, யாரும் சொல்லலையே. உடனே வாங்கி ஜியு போப்பினுடைய மொழிபெயர்ப்பு நீங்கள் படித்து பாருங்கள். திருக்குறளுக்கு எத்தனையோ மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பில் ஜியு போப், அதே மாதிரி தமிழில் நிறைய பேர் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையுமாக மாற்றி மாற்றி மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதை வாங்கி படித்தாராங்க. படிச்சுட்டு கேட்டுட்டு எனக்கு பிடிச்ச திருக்குறள்னு ஒன்று எழுதி வச்சுருக்கிறார். என்ன திருக்குறள் தெரியுமா? எத்தனை தான் இருந்தாலும் மனசு சரியாக இருந்தால் தான் நல்லதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரம் ஆகுள்ள நீரை பிற. இந்த குறளை எழுதிங்க, கீழே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு கையெழுத்து போட்டுக்காருங்க. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்ம திருக்குறளாக வச்சுருப்போம், பார்த்து பார்த்து கண்ணீர் விடுவோம், நல்லா இருக்கு, ஒன்றும் புரியல அப்படிமோ. இப்போ நான் அந்த கிங்ஸ் ஆஃப் காமெடின்னு ஒரு நிகழ்ச்சி நாளை காலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் வரும். அதில் ஒரு திருக்குறளுக்கு நான் நடுவில் உரை சொன்னேன். பம்பாயிலேருந்து ஒருத்தர் எனக்கு பேசினாருங்க ஃபோனில். எப்படி தெரியுமா? இதையே நீங்கள் குறள் நெறின்னு பேசியிருந்தீங்கன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். காமெடி நிகழ்ச்சியில் நீங்கள் திருக்குறள் சொன்ன உடனே என்னால் விலகி போக முடியல. நான் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்குள்ளே அந்த திருக்குறள் வந்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன திருக்குறள் சொன்னீங்க நீங்கள்? வேற ஒன்றும் இல்லை, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. இதுக்காகத்தான் திருக்குறள் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை புரியுதா? ஒரு வார்த்தை புரியலன்னா பொருளை படிச்சுட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், புரிஞ்சா பார்க்குறோம். எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படத்துக்கு போய் உட்காந்து கோபமாக உட்காந்துருப்பாங்க. அதில் பல பேர் சிரிச்சிருக்காங்க தெரிஞ்சு. சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஒருத்தன் கேட்டால் என்னடா அவங்களா சிரிக்கிறான், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? இந்த குறளுக்கான பொருள் என்னங்கிறீங்க? ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, நம்ம வாங்கிட்டாங்க பார்க்கணும், என்ன பண்ணுறது? ஒருத்தர் இங்கிலீஷ் ஒரு இதில் வேற்று மொழியில் பேசினார்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மொழிபெயர்ப்பாளர் கூப்பிட்றோம்ல, துபாஷி அப்படிம்பாங்க. 2 பாஷைகளை தெரிஞ்சவங்கள. துவி அப்படின்னா 2ன்னு அர்த்தம், துபாஷ். அந்த பொருள் என்னங்கிறீங்க திருக்குறளுக்கு? அந்த குறளுக்கு தண்ணீர், மழை நீர் இருக்க தண்ணீர் உணவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. வேளாண்மை, விவசாயம். தண்ணீர் உணவை ஆக்க பயன்படுகிறது, சமையல். தண்ணீர் சில வீடுகளில் உணவாகவும் பயன்படுகிறது, நீராகாரம். யோசிச்சு பாருங்க, ஏழை வீட்டில் வேற என்ன இருக்க போகுது? தண்ணீர். இதை தாங்க அவர் துப்பா இருக்கு, துப்பாயத். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி எழுதிட்டு போக வேண்டியது? இப்படி எழுதுனா அது குறளாகாதுல்ல. இப்போ நீங்கள் கவிதைங்கிற பேரில் சில பேர் அப்படி நெட்டில் எழுதிட்டு போகிறாங்கல்ல. ஒரு கவிதையை படித்து எனக்கு ஒன்றுமே புரியல, நான் நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட் நின்று பஸ் வந்து ஏறி போனேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. மனக்குழப்பம். அந்த ஒரு கவிதை தலைப்பு வேற போட்டுக்காரு. அது என்னன்னா படிக்கிறவனுக்கு அது ஏற்படட்டும்னு செஞ்சு வச்சது. எது கவிதைன்னு ஒரு முறை நல்லா பேசினாங்க. கவியரசு கண்ணதாசன் மதுரைக்கு வந்திருந்தாங்க. அமெரிக்கன் கல்லூரியில் கவியரங்கம். காலத்தின் கோலம்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நடுவரை உட்காந்துருக்காரு. 10 பேர் கவிதை பாடுறவங்களாம் பையங்க. கீழே இருக்க பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மற்ற பையனை பாட விடாமல் கத்தி ஊழிடுறாங்க. அவர் பாடட்டும்ங்கிறது. ஒரு பையனும் பாட முடியல. இதை பார்த்துட்டே இருந்த கண்ணதாசன் என்ன பண்ண தெரியுமா? இந்த 10வது பாட போகிறாங்க அந்த பையன், அவன் கவிதையை மெதுவாக இவர் வாங்கினார்.
இங்கொண்டா என் கவிதையை நீ வாசி, உன் கவிதையை நான் வாசிக்கிறேன், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த பையன் நடிங்கிட்டே கண்ணாசன் கவிதையை போய் எடுத்து வாசிக்கிறான். கீழே இருந்து ஊழையிட்டு விசில் அடிக்கிறாங்க, உட்காரையே கொல்ல வாடான்றான். அவன் நடிங்கிட்டே உட்காந்துட்டான் கண்ணாசன் கவிதையை வாசிட்டு. இப்போ கண்ணாசன் கம்பீரமாக அவன் கவிதையை கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தார். நான் நடந்து போனேன், கைதட்டு பின்னாங்க, அப்படியே நடந்தே போனேன், திரும்பி கைதட்டு இருக்காங்க. நடந்தே போயிருக்காரு. பெரிய ஒரு கருத்து இதில் இருக்குது. முடிஞ்ச பிறகு சொன்னாராம், இன்னும் வரைக்கும் கைதட்டினீங்களே, இந்த கவிதை அந்த பையன் கவிதை. ஊழையிட்டு உட்கார சொன்னீங்கல்ல, அதான் என் கவிதை. நீங்கள் கருத்தையோ கவிதையோ பார்ப்பதில்லை, ஆட்களை வைத்து கொண்டு பொருளை தீர்மானிக்கிறீர்கள், இதுதான் காலத்தின் கோலம் அப்படின்னு முடித்தார். அது முதல்ல பிரபலம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்படி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னான்னு கேட்காத, அதில் என்ன இருக்குன்னு முதல்ல பாரு. நம்ம டிவியில் செய்தி கேட்குறப்ப கூட ஆம்பளை வாச்சா சில பேர் இவனை யார் வாசிக்க சொன்னா, ஆள் மண்டையை பாரு அப்படின்னு உன்னைய மண்டையாவை பார்க்க சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தானே பார்க்கணும், அதுக்கு தானே உட்கார வச்சுருக்குறாங்க. என்ன பொருள் பாருங்கள், எத்தனை விஷயங்கள் இருக்குது, உதாரணங்கள் எத்தனை இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறளை சொல்கிற போது அந்த குறளுக்கான பொருள் இப்படி இனிமையாக இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ கேள்வி கேட்குற குழந்தை கணபதியை பற்றி கேட்டால் சொல்ல தெரியணும், அதுக்கு தான் படிக்க சொல்லணும். இன்னும் கூட சொன்னால், நல்ல கதை சொல்ல மாந்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் பிரமாதமாக வருவாங்க. தாய்மார்கள் ரொம்ப பேர் வந்திருக்குறீங்க. எப்போ பார்த்தாலும் டியூஷனுக்கு பிள்ளையை விடாமல் நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. உங்களை மாதிரி யார் பெரிய டீச்சர் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். வேறு யார் உலகத்தில் உண்டா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே பிள்ளையை தூக்கி வேனில் போட்டு, அப்படியே தூக்கி ஸ்கூலில் போட்டு, அப்படியே தூக்கி டியூஷனில் போட்டு, அப்படியே தூக்கி ரூமில் போட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கு என்ன தெரியும்? கையை பிடிச்ச அம்மாவோட போக வேணாமா, படிக்க சொல்லி கேட்க வேணாமா? ஒரு பாட்டு போட்டி நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. 800 குழந்தைகள் கலந்துக்கிட்டு கடைசியில் 8 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து, அந்த 8 பிள்ளைகளில் முதல்ல பாடின பிள்ளைக்கு பரிசு கொடுத்த உடனே நான் தான் பரிசு கொடுத்தேன். கொடுக்குறப்ப அந்த பிள்ளைக்கு அது வயது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும். இவ்வளவு நல்லா பாடுறையே பாப்பா, யார்கிட்ட நீ படிச்சுக்கிட்ட, உன்னுடைய குருநாதர் பேர் என்ன, உன் டீச்சர் பேர் என்னான்னு கேட்டேன். அது சொல்லுது, எங்கள் அம்மா அப்படி சொல்லிச்சுங்க. அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா யார்? ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாதா? எந்நேரம் கொட்டி அடிக்கப்படாது பிள்ளையே. ஒரு பிள்ளை கேட்டுச்சா அம்மாட்ட, அம்மா நட்சத்திரம் ஏமா வானத்தில் இருக்குன்னு, மண்டையில் ஒரு அடி. அப்புறம் என்ன உன் தலையிலையா இருக்கும், ஏன் உங்கள் அப்பை மாதிரி லூஸாக அலைகிறாரு? அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அப்பா கொஞ்ச நாள் லூஸாக இருந்திருப்பார் போட்டுக்குன்னு நினைக்காதா? பிள்ளையோட பேசுறதுக்காக படிக்க சொல்கிறதுனா என்னங்க, பாடம்னு சொல்லலைங்க. நல்ல விஷயங்களை படிக்கிறப்ப என்ன சந்தோஷம். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர். அவர் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார், நிறைய விஷயங்களை மறக்காமல் சொல்லிக் கொடுப்பார். மேடைக்கு போகிறோம்னா முதல் நாள் தயார் பண்ணிட்டேன்னு கேட்டே இருப்பார். எப்பவும் அவர் புத்தகத்தை எடுத்து பார்த்ததில்ல, ஆனால் எந்த புத்தகத்தை கேட்டாலும் அதுலேருந்து 4 வரி சொல்வார். அதனால தான் அவர் இறந்த போது, அவருடைய சிதைக்கு நான் தீ வைக்கிற போது என்ன கலக்கம் இருந்தது தெரியுமா? ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோ என்ற ஒரு கவலை என்னுடைய மனசில் அப்படியே பதறிச்சு. என்ன, இதை நான் ஒரு தடவை ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருந்தேங்க. இதை படிச்சுட்டு என்னுடைய நம்பர் வேறு கொடுத்துட்டாங்க அந்த பத்திரிக்கையில். படிச்சுட்டு அன்றைக்கி வந்த ஃபோன் காலில் ஒரு ஃபோன் காலில் எழுந்துறீங்களா, ஒரு +2 மாணவர் கேட்குறாரு என்கிட்ட, உங்களுடைய அப்பா இருந்து உங்களை இவ்வளோ செஞ்சுருக்காரு, எனக்கு அப்பா இல்லையா, நான் என்ன செய்வேன்னாரு. அரண்டு போனேன் நான். ஏன் அப்படி சொல்கிறேன், நாங்கள் இருக்க முடியா, சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்கள் செய்கிறோம். இன்னொருத்தர் என்ன ஃபோன் பண்ணார் தெரியுமா? 50 வயசு ஆகுது எனக்கு, 10 வருஷமாக எங்கள் அப்பான்ட்ட பேச மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் எங்கள் அப்பா இருக்கார், இந்த படித்த பிறகு நீங்கள் அப்பாட்ட நான் பேசினேன்னாருங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு உறவை வளர்க்குறதுனா விளையாட்டா? எங்கள் அப்பாட்ட நான் படிக்கிற போது திரும்ப 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 படிப்பார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்றை மனப்பாடம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, மண்டையில் கொட்டி குத்திலாம் கிடையாதுங்க. அது ஒரு பாட்டை இப்படி படிச்சுட்டு வர்றீங்கல்ல, இங்கே முடிக்கிறீங்கல்ல, திருப்பி இங்கேருந்து திருப்பி அந்த பாட்டுக்கு இப்படி போங்க, அது மனப்பாடம் ஆயிருமா?
அகரமன் எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றை உலகம் படிக்கிறீங்கல்ல, உலகிலிருந்து திருப்பி போகணும். இப்படி ரிவர்ஸில் போனீங்கன்னா 2வது தடவை சொல்கிறப்போ மூளை ஈஸியாக பதிவு பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்ம எப்போ பார்த்தாலும் படிக்கிறதுலையே அலையிறோம். ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தார் வாசலில் உட்காந்து. எப்போவும் நான் நின்று படிப்பேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் எனக்கு அதனால தான். வாசிப்பேன், சத்தம் போட்டு வாசிப்பேன். பல பேர் தெருவில் எல்லாம் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு பையனை கூப்பிட்டு வந்துச்சு, ஒரு கிழவி. எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லுது, எப்படி அவனை காமிச்சு, ஐயா இவன் ஒன்றுக்கு லாயக்கு இல்லை. அவனை காமிச்சு எங்கே ஒண்டி வேலைக்கு விட்டாலும் ஓடி போயிடுறான், லூஸ் மாதிரி அலையிறான், பேசாமல் உங்களை மாதிரி வாத்தியார் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. லூஸ் மாதிரி அலையிறானா, சொன்னபடி கேட்க மாட்டானா, ஒரு இடத்துல அதனால நீங்கள் வாத்தியார் ஆக்கிடுங்க. எங்கள் அப்பா சிரிச்சிட்டாரு. இந்த நாட்டில் வாத்தியாருக்கு இருக்கிற மரியாதையை பாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, நின்று வாசிக்கிற போது குரல் சரியாகும், நாக்கு சரிப்படும். பிள்ளைகளை படிக்க சொல்லியும் நடந்துக்கிட்டே படிக்க சொல்லலாம். படித்தவன்கிற விஷயத்துக்கு அதுதானுங்க அர்த்தம். நான் இன்னும் கூட சொன்னேன் பாருங்க, படிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு இடத்துல ஒதுங்கிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 4 MA வாங்கியிருக்காரு. MMMலாம் வச்சுருக்காரு. எவன் கூடயும் பேச மாட்டார். என்னன்னு கேட்டால், நான் பேசினேன் எவனுக்கு புரிய போகுதுன்னு. அப்புறம் எதுக்கு படித்த நீ? என்னன்னா, படிக்கிறது மட்டும் இல்லை, பிறருக்கு பயன்பட வேண்டாமா? ஃபிலடெல்ஃபியா போயிருந்தேன், அமெரிக்காவில். ஃபிலடெல்ஃபியாவில் தான் அமெரிக்காவுடைய அந்த சுதந்திர பிரகடனம் பண்ணப்பட்ட ஊர். அங்கே ஒரு மணி இருக்குதுங்க. அது அந்த மணி ஒழிச்சதான். அதில் பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற மேதைகள் எல்லாம் அதில் உட்கார்ந்து அந்த இதை உருவாக்குனாங்க வாங்க, சுதந்திரத்தை பற்றி. இந்த ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. அதே போல் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி நியூ ஜெர்சியில் இருக்குது. நான் ஃபிலடெல்ஃபியா போயிட்டு இங்கே வந்தேன். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்போ சுற்றி வர்ற போது ஒரு இடத்த காமிச்சாங்க, ஒரு வீடு, இந்த வீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. அந்த வீட்டை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியும் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பல ஒரு 100 வருஷம் 50 வருஷம் இல்லாட்டி ஒரு 75 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை தினம் எங்கள் அப்பா அம்மாட்ட அடி வாங்குமா. இந்த மார்க் குறைஞ்சா அடிப்பாங்க இல்லையா, அதுவும் முந்தியெல்லாம் 60-40 மார்க் எடுத்தாலே எங்கள் ஊர்லலாம் கிடா வெட்டி பொங்க வச்சுருவாங்க. எங்கள் பரம்பரையிலே 40 மார்க் யார் வாங்கினதில்லை அப்படின்னு. இப்போ 600க்கு 598 வாங்கினா 99 வாங்கின ஆளை காமிச்சு அடிக்கிறாங்க. நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க? 99, நீ 98, நீ எதுக்கு படித்த? இந்த 98 வாங்கி அடி வருவாங்களா யாராவது? இதெல்லாம் இன்னைக்கு காலம். அந்த பிள்ளை அடி வாங்கிட்டே இருக்குங்க. 9வது படிக்கிற பிள்ளை, கணக்கு வர மாட்டேங்குது. அது என்ன பண்ணிச்சார், 2 வீடு தள்ளி ஒரு பெரியவர் இருந்திருக்கார். அந்த வீட்டில் தனிமையில் இருந்திருக்கார். அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்குமா 9ஆம் கிளாஸ் பிள்ளை. அவர் கேட்பாரா, ஏன் பாப்பா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு கேட்பாரான். கணக்கு வரமாட்டேங்குது, எங்கள் அம்மா அப்பா போட்டு நீ அடிக்கிறாங்கன்னு. உங்களுக்கு கணக்கு வருமானு கேட்டுச்சா அந்த பிள்ளை. ஓரளவுக்கு போடுவேன் அப்படின்னாராம். அப்படியா, எனக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. வா, தினம் டியூஷனுங்க. அந்த பெரியவர் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த வட்டம் அந்த பிள்ளை தான் ஃபஸ்ட் ரேங்க் கணக்கில் 100க்கு 100. அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், எப்படிப்பா படித்தேன்னு. அங்கே ஒரு தாத்தா இருக்கார், சொல்லி கொடுத்தாரு. யார் 2 பேரும் அப்பா அம்மாவும் வர்றாங்க. அவரை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. அவர் யார் தெரியுமா? ஐன்ஸ்டீனுங்க. தெரியுமா? ஐன்ஸ்டீன். எப்படி உலகத்தினுடைய மிகப்பெரிய கணக்கியல் நிபுணர் சொல்கிறோம் இல்லையா, ஐன்ஸ்டீன். இவர்கிட்டயா படித்த? நீங்களா சொல்லி கொடுத்தீங்க? ஆமாம். அதனால என்ன அப்படின்னாரு. இப்போ சொன்னார்ல ஐயா, நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் இங்கே கூட வந்திருக்கிறார். நம்முடைய புத்தக கண்காட்சிக்கு போன ஆண்டுக்கு முதல்ல வந்திருந்தார். அவர் என்ன செய்வார், எப்பவும் குழந்தைகளோட பேசுவார். யாரை பார்த்தாலும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார். என்ன பண்ணுற, படிக்கிறியா அப்படிலாம் கேட்பார். பொதுவாக நம்ம நிறையா படித்த அளவு பெரிய பதவிக்கு வந்தாலும் யாரோடையும் பேச மாட்டோம். வணக்கம் சொன்னால் கூட பேசாமல் போயிடுவாங்க சில பேர். அது இல்லை கல்வி. பணிவு தான் அணிகலன்னார் திருவள்ளுவர். பணிவுடையன் இன்சொலன் ஆதல், இதுதான் முக்கியம்னார். நல்ல வார்த்தையும் படிப்பும் இருக்கணும். இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு அந்த ஐன்ஸ்டீன் இருந்த அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. இதுதான் அவரோட உட்கார்ந்துருந்த நாற்காலி, இதுதான் அவர் பயன்படுத்தின பொருள்கள். எப்படி ஆச்சரியம். இந்த கதையை நீங்கள் சேர்த்து பாருங்கள்.
ஒரு குழந்தையோட பேசி அந்த குழந்தை வெற்றி அடைஞ்சிட்டு வந்த உடனே எத்தனை சந்தோஷம் ஏற்படுது. அது நம்ம சொல்லிக் கொடுத்து ஒருத்தன் பாஸ் பண்ணி வந்துட்டான்னு வைங்க, அவன் வந்து உங்களால் நான் பாஸ் பண்ணேன்னு சொன்னோன்னே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சும்மா ஜோக்குக்காக சொல்லலாம், எங்கள் வாத்தியார்ட்ட படித்து நான் ஃபெயிலாகப்பட்டேன் அப்படிலாம் சொல்கிறது வேறு வகைங்க, சும்மா விளையாட்டுக்கு பேசலாம். கண்ணை திறப்பதற்கு ஒரு ஞானி வேண்டாமா? அந்த காலத்துலலாம் குருகுலத்தில் ஒண்டி படிக்க வைப்பாங்க, வாத்தியார் வீட்டிலே விட்டுருவாங்க, அது சொல்லிலாம் கொடுப்பாங்க, எப்படி கண்ணை மாத்திரம் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா, அது ஒரு கல்வி முறை வேறு. இன்றைக்கெல்லாம் செய்ய முடியுமா? இன்றைக்கி வாத்தியார் முறைச்சி பார்த்தாலே சிஓக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 2 நாளாக என்னை உத்து பார்க்குறாரு, ஏன்னு தெரில அப்படின்னு. கொலை முயற்சியாக இருக்கலாம் அப்படின்ட்டான். அவர் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார் பாவம். நம்ம ஊர்களில் அடியாத பிள்ளை படியாதும்பாங்க, இப்போ அதெல்லாம் நடக்காது பாவம், அவர் வாட்டுக்கு திருறாரு. எப்படி குருகுலத்தில் படித்தாங்க தெரியுமா? உற்றுளி உதவியும் உருபல் கொடுத்தும் பிற்ற நிலை முனையாது கற்றல் நன்றேன்னார். ஒரு அரசன் எழுதுனான் பாட்டை, உற்றுளி உதவி, வாத்தியாருக்கு வேண்டுங்கிற போது அவருக்கு உதவி செய், உருபொருள் கொடு, ஏன்னா அவருக்கு கல்வி தான் சோறு, நீ தான் போடணும். பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே, அவர் கோவிச்சாலும் அவர்கிட்ட நின்று நீ பாடங்கள், அதுதான் சிறப்பு. கொண்டு விட்டுருவாங்களாம் பிள்ளைகளை, ராஜா விட்டு பிள்ளையும் படிக்கும், சாதாரண விட்டு பிள்ளையும் படிக்கும். அப்போ அந்த குருகுலத்தில் படிப்பாங்க. அப்போ ஒரு பையன் ரொம்ப நாள் அங்கே படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த குருவோட மனைவி தான் சாப்பாடு போடுவாங்க. அங்கே சாப்பாடு போட்டு அந்த அம்மா அந்த நெய் மாதிரி என்னமோ ஊற்றிருக்கு, அவன் எடுத்து இப்படி பிசைஞ்சு வாயில் வச்சவன் அப்படியே உட்காந்துருந்துருக்கான். இப்போ இந்த சில வீட்டில் சாப்பிட போனோம்னா அந்த பொருள் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனாராம், ஜிலேபி கொண்டு வந்து வச்சுருக்காங்க, எடுத்து வாயில் வச்சார், பிடிச்சிக்கிடுச்சு அப்படியே வாயை, எப்படியோ தின்ட்டார். அப்புறம் அதுக்குள்ள அந்த அம்மா ஒடியாந்து கேட்டுச்சான், ஜிலேபி நல்லா இல்லையான்னு கேட்டிருக்கு. ஜிலேபிக்கு என்ன, நான் தான் 6 மாதம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அது போட்டு 6 மாதம் அது சொன்னோம். ஐயா பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள் இது ரொம்ப இதை சொல்கிற போது கேட்டு கேட்டு மகிழுவோம். அப்படியே இந்த பையன் அப்படி வாயில் வச்சோம், அப்படி இருந்தவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னானா, அம்மா நெய்யின்னு நினச்சி விளக்கெண்ணெய் ஊற்றிட்டீங்க, மன்னிக்கணும்னு இருக்கேன். ஊற்றுனது அந்த அம்மா. உடனே அந்த அம்மா டக்குன்னு கீழே வச்சு என்னங்க அப்படின்ச்சு, யாரை, வாத்தியார. இவன் பதறிட்டான், நான் சாப்பிட்றேம்மா, ஒன்றும் கூப்பிடாதீங்க அவரை. அவர் வந்தார், என்ன அப்படின்னாரு. என்னமோ இவன் சொல்கிறான், என்னான்னு கேட்டார். அம்மா நெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, சாப்பிட்றேன்னா. எந்திரி அப்படின்னாரு. எந்திரி, கையை கழுவு. ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கிறான், கையை கழுவு, உனக்கு பாடம் முடிஞ்சது அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டான். நீ வந்ததுலேருந்து உனக்கு விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறோம், 10 வருஷமாக உனக்கு விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறோம். உன் கவனம் படிப்பில் இருந்ததுனால நீ சாப்பாட்டை பற்றி கவலைப்படலை, இன்றைக்கி நீ சாப்பாட்டை பற்றி கவலைப்படுறேன்னா உன் படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்டா அப்படின்னாரு. இப்போ நம்ம சொல்ல முடியுமா? முதல் நாளே ஸ்ட்ரைக்கு ஹாஸ்டலில், சாம்பாரில் தண்ணியாக இருக்குன்ட்டான் ஒருத்தன். இன்னொருத்த ஓடியாது ரசமும் தண்ணியாக இருக்கு, ரசம் தண்ணியாக தானே இருக்கும், செமஸ்டர் வேண்டான்ட்டாங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்? காலேஜ் இழுத்து மூடு. உணவு வேண்டாம்னு சொல்லலைங்க, உணவு மட்டுமே இருந்தால் போதுமா? நீங்கள் பெரிய ஆச்சரியம், நம்முடைய நாக்கு தான் 2 வேலையும் செய்கிறது. கண்ணு பார்க்கத்தான் செய்யும், வேறு வேலையும் செய்யாது. காது கேட்கத்தான் செய்யும், வேறு வேலையும் செய்யாது. இந்த நாக்கு மட்டும்தான் பேசவும் செய்யும், ருசியும் பார்க்கும். இதுக்கு தான் 2 வேலை. அதனால் நாக்கு அடக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பேச்சு மட்டும் இல்லை, திங்கிறதையும் ஒழுங்காக வை. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுனார். யாராக இருந்தாலும் நீ என்ன பண்ணு, கவனமாக இரு, நாக்கு அடக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? சாப்பாட்டிலையும் அப்படி சொல்கிறாங்க இன்றைக்கி. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், உணவை குறைன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சில கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட போகிறப்ப சிலர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், நம்ம இலைக்கு வந்துடுவாங்களோங்கிற மாதிரி சாப்பிடுவான். இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்தேங்க, 2 பேர் விடாமல் சாப்பிட்றான், அப்படி இங்கே வரைக்கும் சாப்பிட்டாங்க. அதில் விட அந்த பரிமாறுறவன் கேட்டானா, உன்னை நான் போன பந்தியில் பார்த்தேன்னு இருக்கேன், இந்த பாரு உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். 2 பேரும் சாப்பிட்டான்.
இங்கே வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். வாயை திறந்தா காக்கா கொத்துமாங்கல நம்ம ஊரில். வெளியே வந்தால் நீங்கள் இந்த நகரத்தார் வீடுகள்லையோ மற்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே பாயசம்லாம் கொடுப்பாங்க. காஃபி பால் பாயசம்லாம் கொடுப்பாங்க. போகிற வர ஆளுக்கெல்லாம் உருண்டை செம்பில் பாயசம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பகீர்ந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது? அதில் 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாயசத்தை வாங்கி அந்த செம்பு நிறைய இருந்த பாயசத்தை கடன்னு குடிச்சிட்டாங்க. இவனுக்கு அழுகையே வந்துருச்சு அந்த கூட வந்தவனுக்கு. ஏய் எப்படி குடிச்ச நீ? 2 பேரும் ஒன்றா தானே தின்னோம் 3 பந்தியில், எப்படி பாயசம் உள்ளே போச்சுன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி பத்மநாபபுரம் சாமி கோயில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தங்க புதையல் வைரப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் சம்பரோச்சனம் நடக்குதுன்னு வச்சுங்க. சம்பரோச்சனம்னா என்னென்னா, வைஷ்ணவ கோயில்களில் கும்பாபிஷேகம் சொல்ல மாட்டாங்க, தண்ணீரை அப்படி தெளிப்பாங்க. சைவ கோயில்களில் அப்படி ஊற்றுவாங்க, அதுக்கு பேர் குடமுழுக்குன்னு பேர். அப்படி இடத்துல 1,00,000 பேர் கூடியிருக்காங்கன்னு வைங்க. 1,00,000 பேர் எள்ளு போட்டால் எள்ளு விழுகாது. ஆனால் திடீர்னு பத்மநாபபுரம் அரண்மனையை சேர்ந்த ராஜா வர்றாருன்னு சொன்னால் அத்தனை பேர் வழி விடுவான். அவர் வாட்டுக்கு போவார். பாயாசம் ராஜா மாதிரி அது வாட்டுக்கு உள்ளே போகும், எல்லாம் வழி விட்டுணும். எப்படி ஒரு ஓமையை சொல்கிறேன் பாருங்க. படித்தவனுக்காவது இப்படி ஓமை சொல்ல வருமா? அது பாட்டுக்கு ராஜா மாதிரி போகுமா உள்ள. சாப்பிட்றதுக்கு இத்தனை விஷயம் சொன்னால் படித்து பார்க்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை நான் படித்து அனுபவிக்காமல் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நானாவா யோசிப்பேன்? இல்லை, முன்ன பின்னா சேர்ப்பேன் கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக, அவ்வளோதான். சுஜாதா அவர்கள் எழுத்தாளர் சொன்னாருங்க, இந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார். ஒரு சம்பவத்துக்கு மிக அருகில் ஒரு விஷயத்தை சொன்னா தான் அது உண்மையாக இருக்கும். இல்லைன்னா அது சந்திரமண்டலத்தில் ஒரு நாள்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது போயிட்டு வந்தோம் ஆம்ஸ்டாங்க தான் போய் கேட்கணும் அப்படிமோ. நம்ம வாழ்க்கையின் அனுபவங்கள் அதில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கதை படிக்க சொல்கிறதும் கவிதை படிக்க சொல்கிறதும் புராணங்கள் படிக்க சொல்கிறது எதுக்காக? காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாளில் எல்லாம் படித்தாருங்க. 2 நாடகம் பார்த்தாரும்பாங்க. ஒன்று சிரவணனுடைய கதை, இன்னொன்று ஹரிச்சந்திரனுடைய கதை. வாழ்நாளெல்லாம் ஒரு நாடகம் அவரை உண்மை பேச வச்சுச்சுன்னு சொன்னால் ஹரிச்சந்திரனுடைய கதை. சிரவணன் கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண் தெரியாத தாய் தந்தையரை அந்த இதில் வச்சு வாழ்நாளெலாம் தூக்கிட்டு நடந்தா ஒருத்தன். அது உண்மையாக பொய்யாங்கிறது இப்போ பார்த்தவங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முதல்ல வடநாட்டிலேருந்து ஒரு ஆள் தன்னுடைய தாயாரை ராமேஸ்வரத்துக்கு தோளில் தூக்கிட்டு வந்தாருங்க. நீங்கள் அந்த செய்தி படிச்சிங்களான்னு நம்ம தெரில. அப்படி உட்கார வச்சிருந்த அம்மாவை என் மதுரை வழியாக தான் போனாங்க ராமேஸ்வரத்துக்கு. அவர் ஆஜானுபாக 6 அடி உயரம் இருக்காருங்க. அந்த அம்மா அப்படி உட்காந்துருக்குது. இப்போ கூட நம்ம கேட்கலாம், என்ன அது முட்டாள்தனம், என் காரில் ரயிலில் போகலான்னு. அவர் என்ன நினைக்கிறாரு? வேண்டுதல். அந்த வேண்டுதல் படி நடக்கிறதுக்காக கொண்டு போகிறோம். தாய் என்னை சுமந்தவள், அவளை சுமக்கிறேன், அவ்வளோதான் அவன் சொல்லிகிட்டே போகிறாரு. கேட்க ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 2 நாடகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற மனிதனை மகாத்மா காந்தியாக மாற்றி காட்டியதுன்னு சொன்னால் படித்தா தானங்க முடியும். படிப்பு இல்லைங்கிற இடத்துல ஏதாவது முடியுமா? சரி, இன்னொன்று சொல்கிறேங்களுங்க. ஒரு செய்தியை சொல்கிற போது அது எதுக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்போம். வெளிநாடுகளில் நம்ம பேச போனால் நான் பார்த்துருக்கேன், ஒன்று பேசிட்டு உடனே போய்ட்டு வர முடியாது. இப்போ இங்கே நம்ம பேசி முடித்த உடனே நன்றி வணக்கம் அப்படின்ட்டு அப்படி காரில் ஏறி இப்படி போயிடுவோம். அங்கே அப்படிலாம் போக முடியாது. 1/2 மணி நேரம் கேள்வி பதில் நடக்கும், தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பயந்தே பல பேர் பேச ஒத்துக்கிற மாட்டாங்க. கேள்வின்னா இன்ன கேள்வின்னு இருக்காது, கொஞ்சம் கடுமையாக கூட கேட்பாங்க. நான் 2 இடத்துல அந்த கேள்வி பதில் ஆச்சரியப்பட்டு போனேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஒருத்தர் கேட்டார், வடமொழி ஹிந்தி இதுக்கும் தமிழுக்குமான ஒரு வேறுபாட்டை சொல்லி, ஹிந்திலையும் வடமொழியிலையும் 4 கா 4 தா 4 பா 4 சா இருக்குது. கா கா க தா, அதே மாதிரி பா பா இருக்குது. தமிழில் 1 கா 1 தா கசத்தப்ப, 1 கா 1 தா 1 பா 1 சா இருக்குது. அப்படின்னா இது குறைபாடு தானே? 4 கா இருந்தால் 4 தா இருந்தால் 4 பா இருந்தால் 4 சா இருந்தால் நல்லது தானே? இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? ஏதோ அமெரிக்காவுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு வாட்ச் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லியிருப்போம். அது ஒரு கல்லூரி அரங்கத்தில் நடந்தது. நான் உடனே அவரை பாராட்டிட்டு,
தமிழில் ஒரு காவே ஒரு சா ஒரு தா ஒரு பா போதும். ஏன்னு சொன்னால் பக்கத்து எழுத்தை இது நிர்ணயிக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் நான் எழுதி போட்டேன். எப்படி தெரியுமா? ஒரே கா சில இடத்துல காவா ஒலிக்கும், சில இடத்துல காவா ஒலிக்கும். எப்படி? இப்போ சங்கு அப்படின்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூ இருக்குல்ல சங்கு, அதில் கூ எப்படி சொல்கிறீங்க? கு அப்படி சொல்கிறீங்க, கா சவுண்டு. சுக்கு எழுதுங்க, அதுவும் கூ தானே, அது எப்படி சொல்கிறீங்க? கா சவுண்டு, சுக்கு. இந்த இங்கு என்ன செய்யுது? அதை காவா காவா எதா மாற்றணுங்கிறத ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தை வடிவமைக்கின்ற தன்மை தமிழுக்கு மட்டும்தாங்க உண்டு, வேற மொழி கிடையாது. செம்மொழின்னு பேசுகிறோமே அப்படின்னா என்னன்னு கேளுங்க, நன்றிங்க அப்படின்னு போயிடுவாங்க. இதை நான் சொல்லி காமிச்சேன். இந்த பாருங்க, இது இன்னெழுத்தாக மாறுவதற்கு இந்த எழுத்து துணை நிற்குது. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அவர் கேள்வி கேட்டவர். இதை பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், படித்து பாருங்கன்ட்டு போயிட்டாங்க. என்னைய கோவத்தோடு அலைஞ்சேன், யாராவது சிக்குவாங்களான்னு. நீங்கள் சிக்குனீங்கன்னாரு. நான் சொன்னேன், நானும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இலக்கணத்தில் இருக்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா? இலக்கியம்லாம் எதுக்கு படிக்கிறோம்? காப்பியம்லாம் எதுக்கு படிக்கிறோம்? என்ன லாபம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இன்னும் படிச்சுட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம்? கேள்வி, அருமையான கேள்வி. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், உங்களுக்கு அதை சொல்கிறேன் கேளுங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முதல்ல எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தது. எங்கள் ஊரில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நாம் இன்றைக்கி அந்த ஊருக்கு போகிறோம். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அதில் நீங்கள் என்ன செய்யணும்? அவர் ஒரு மாதமாக அந்த பணக்காரர் சாப்பிடல, தூங்கலை, மன வருத்தத்தில் வேதனையில் இருக்கார். நீங்களும் நம்மளும் போய் அந்த வீட்டில் ஒரு கூட்டு வழிபாடு நடத்திட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசி அவருடைய மனக்கலக்கத்தை போக்கணும்னாங்க. நான் சொன்னேன், என்னங்க இது கவுன்சிலிங் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இல்லையா, நீங்கள் ஏதாவது நல்ல இலக்கியத்தை எடுத்து சொல்லுங்கன்னாங்க. சரின்னு அதே மாதிரி அங்கே போயிட்டோம். அந்த கோடீஸ்வரர் எப்படிங்கிறீங்க? வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா திருநந்தோப்புன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரர். பல கார்கள் இருக்குது வீட்டில் எல்லாரும் டாக்டருக்கு படித்தவங்க. என்ன நடந்திருக்கு? ஒரு மாதத்துக்கு முதல்ல அவர் வீட்டில் இருந்த அந்த பெண்ணு, ஒரு திருமணமாகாத பெண்ணு, திருமணம் ஆக போகிற பெண்ணு வச்சுக்கோங்களேன், உடல் நலம் இல்லாமல் இருந்து வலியால் துடித்த போது இவர் மட்டும் வீட்டில் இருந்திருக்காருங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் தான். எல்லா காரையும் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4 பையனும் டாக்டர், மனைவியும் டாக்டர், எல்லோரும் வெளியூர் போயிருந்திருக்காங்க. பிள்ளை வேதனையில் துடிக்குது, 18 வயசு பிள்ளை. கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பிள்ளை இறந்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. வண்டியை காணோம், கிராமம் வண்டியை காணோம், தொலைத்தொடர்பை காணோம், ஆளை காணோம். தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே பிள்ளைக்கு உயிர் போயிடுச்சு. பாதிக்கப்பட்டவர் என்ன ஆனார்? இவ்வளவு இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியலையே, இது என்ன சொத்து, இது என்ன படிப்பு, இது என்ன ஊர், இது என்ன மனுஷன், எவனையும் பார்க்கறதில்ல, எதுவும் செய்யறதில்ல. ஒரு தர்மவான் பேசாமல் இருந்துட்டாருன்னா பல நல்ல காரியம் நின்று போயிருங்க. ஒரு வார்த்தை, அது பெரியவங்க நின்றுட்டாங்கன்னா, பேசாமல் இருந்துட்டாங்கன்னா பல காரியம் நின்று போயிடும். இப்போ போய் பேசணும். அவர் உட்காந்துருந்தார். முதல்ல கூட்டு வழிபாடெலாம் பண்ணி முடித்தாங்க. இப்போ நான் போய் பேசணும். நான் என்ன பேசினேன் அப்படின்னா, ஜோக்கெல்லாம் அடிக்கலை, ஞாபகம். நீங்கள் துக்கமாக இருப்பவனுடைய துக்கத்தை வடிய வைக்க வேண்டுமே தவிர நேர்மாறான ஒரு விஷயத்தை நான் போய் ஜோக் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. இப்போ பல பேர் என்னை சொல்கிறாங்க, நகைச்சுவை என்ன, அதுக்காக நான் வகுப்பறையில் பாடம் நடத்துகிறப்ப வேணால் சில சுவாரஸ்யம் சொல்லுவேன். பரீட்சை காலில் போய் ஜோக் அடிச்சுக்கிட்டு போனா இல்லை, அது வேறு, அந்த இடம் வேறு, எனக்கு தெரியும். இங்கே அவர்கிட்ட நான் பேச வந்தது என்ன அப்படின்னா, வில்லி பாரதத்திலேருந்து ஒரு பாட்டு எடுத்து சொன்னேங்க. மகாபாரதத்தில் ஒரு பாட்டு, 14ஆம் நாள் போர்ச்சருக்கம், அதாவது 18 நாள் நான் சொன்ன மாதிரி நடந்தது, 14ஆம் நாள் போர்ச்சருக்கம். அதில் அபிமன்யுவை சுற்றி வச்சு எல்லாரும் ஆட்கள் கொண்டு விடுறாங்க. அபிமன்யு செத்து கிடக்கிறான். யார் யார் சேர்ந்து அவனை கொண்டாங்கன்னு கேட்டால், துரோணர் வாத்தியார், யார் அர்ஜுனனுக்கு வாத்தியார் துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன், எல்லாரும் சேர்ந்து, திஷ்டத்யுமன்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவங்க, அங்கே எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டாங்க. பிள்ளை அடிபத்து கிடக்கிறான். இப்போ அவன் இறந்து கிடக்கிறப்போ ஒரு பாட்டு எழுதுறாருங்க வில்லிபுத்திரார். எப்படி எழுதுறாரு தெரியுமா? இந்த இறந்து கிடக்கிறானே இந்த அபிமன்யு, இவன் யார் தெரியுமா?
இவங்க மாமா அட்ரஸ் சொல்கிறாரு பாருங்க, இவங்க மாமா உலகத்தையே காப்பாற்ற வேண்டும் சொல்லக்கூடிய கண்ணபெருமான். உலகத்தை காப்பாற்றுறவர் மருமகன் செத்து கிடக்கிறான் பாருங்க, காக்கும் கடவுள் இல்லையா. அடுத்தது இவங்க அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு விசேன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யார் தெரியுமா? 1000 யானை பலங்களை கொண்டிருக்கக்கூடிய பீமசேனன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? தேவலோகத்துக்கு அதிபதியாகிய இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் இன்றைக்கு இந்த பையன் இப்படி அடிபட்டு கிடக்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருந்து அதை மீறுவதற்கு வழி இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது தாங்க பாட்டு. இந்த பாட்டு எப்படின்னு பாருங்க. மாமனாம் திருமாமன் மாயனாம் திருமாமன், மாயன்னா கிருஷ்ண பரமாத்மா, மாயனாம் திருமாமன். அடுத்து என்ன? அவனுடைய தந்தை அர்ஜுனன். வரிசையாக சொல்லிட்டே வர்றார். சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பேர் இருக்க, சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வெல்லாரோ. மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாலை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன். மாயனாம் திருமாமன்னா மாமா கிருஷ்ண பரமாத்மா. தனஞ்சயனாம் திருத்தாதை, தாதைன்னா அப்பா, தனஞ்சயனாம் திருப்பாத தாதை யார்? அர்ஜுனன். வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன். மற்றும் 1 கோடி அன்பர்கள் அன்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இந்த பாட்டை நான் சொல்லி முடித்தேங்க. மெதுவாக எந்திரிச்சு வந்தவர் என்கிட்ட சொன்னார், இத்தனை நாளாக எனக்குள்ள ஒரு மனக்கலக்கம் என்ன இருந்ததுன்னா, இவ்வளவு சொத்து இருந்து, இவ்வளவு ஆள் இருந்து, இவ்வளவு படிப்பாளிகள் இருந்து இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலன்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவே மாமாவாக இருந்தும், அர்ஜுனனே தந்தையாக இருந்தும், தேவலோகத்து இந்திரனே தாத்தாவாக இருந்தும் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலன்னு சொன்னால், என் பிள்ளை எம்மாத்திரங்க, நான் என்னுடைய வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னப்ப, இது எதுக்காக சொன்னாங்க தெரியுங்களா? வாழ்க்கையில் நமக்கு இடரும் பகையும் துன்பமும் மன வருத்தமும் ஏற்படத்தாங்க செய்யும். அந்த நேரங்களில் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பல கதைகளை சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பெரியவங்க எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு மாதிரி பிஸ்னஸில் தோத்துட்டு வந்தோமா, உடனே அப்பா கூப்பிட்டு உட்கார வைப்பார். இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும், விடு, பரவாயில்ல விடு. உங்கள் பெரிய தாத்தா இப்படித்தான் இலங்கையில் போய் நிறைய பணம் இது பண்ணார், கொஞ்சம் செலவழிஞ்சு போச்சு. ரங்கூனில் போய் கொஞ்சம் பணம் இழந்துட்டாங்க. எத்தனையோ நடந்துச்சுப்பா, கவலைப்படாத, நீ சரியாக வருவ. இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த பாடுங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை சொல்கிறது. இவையெல்லாம் என்ன? மனித மனத்தை செம்மப்படுத்துவது. மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னா, நம்ம மனசு சரியாக இருந்தால் வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மனசை செம்மப்படுத்துவதற்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய உடம்பில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் மனம் என்பதை சரி பண்ணுவதற்கு நமக்கு கல்வி வேணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல இலக்கியங்கள், நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள், நகைச்சுவைகள் கூட எதுக்காக தெரியுமா? தளர்ந்து இருக்கிற போது உடம்புக்கு சில ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் நகைச்சுவை. பொழுது போகாமல் நகைச்சுவை ஜோக்குகளை அப்படியே வரிசையை அள்ளி தெளிப்பதில்லைங்க. முன்னும் பின்னும் நகர்ந்து வாழ்க்கை பயணத்தில் நம்ம போகிற போது இடர்பாடுகளை மீறுவதற்காக ஐயா சொன்னாங்க பாருங்கள். சாமிநாத சர்மாவனுடைய நூல்கள் பல இங்கே கிடைக்குது. 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு செய்யணுங்க. ஒரு கோயிலில் நேர்ந்துக்கிட்டு இந்த தேர் வர்ற போது எங்கள் ஊரில் வாழைப்பழம் அப்படி சூற விடுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இருக்கட்டும், புத்தக திருவிழாவில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பூரா தேர்ந்தெடுத்து கொஞ்சம் புத்தகம் வாங்கி போகிற வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க. அதன் மூலம் எத்தனை பயன்பாடு கிடைக்கும் நினச்சி பாருங்கள். அது நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வீட்டு பிள்ளையாவது இருக்கட்டும். நான் படித்த நல்ல புத்தகம் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளருங்க, ரஷ்ய எழுத்தாளர். சிங்கிஸ் ஐத்மாவனுடைய எனது முதலாசிரியர்னு ஒரு நூல் இருக்குது, சின்ன புத்தகம். அது என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு
அவர்கள் பேச்சு போட்டியில் வந்த உடனே நான் என்ன செய்வேன் தெரியுமா, அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன புத்தகம் வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு நான் சொல்லுவேன். 100 ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். 150 ரூபா ஆனால் நான் 50 ரூபா நான் தர்றேன், நீ எடு. அதில் இந்த புத்தகத்தை வச்சுக்கோ. என் முதலாசிரியர் சிங்கு சைத் மாத்தாவனுடைய நீங்கள் படித்து பாருங்கள், 50லேருந்து 100 பக்கத்துக்குள்ளே இருக்குங்க. ஆனால் அப்படி ஒரு நூலை நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது. நான் படித்த நல்ல விஷயத்தை பூரா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் கொண்டுட்டு வரல ஒன்றுமே. ஒரு பணக்காரர் இறந்து போனால் அவரை புதைக்கிற போது அவர் எதையும் கொண்டு போக முடியாது. சொல்லுவாங்க, ஐயா பார்த்துக்குங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா, மோதிரம் இங்கே இருக்கான்னு பார்த்துக்குங்க, மூட போகிறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா மோதிரத்தோடு மூடிட்டா அவர் வரதுக்குள்ளே 3 பேர் தோண்டிடுவாங்க. ஒரு பணக்காரர் இருந்தால் அவர் அனுபவித்த பொருள் பூரா இங்கே தாங்க இருக்கும். ஒரு படிப்பாளி இறந்துட்டா படிப்பு அவரோடு சேர்ந்து போயிருங்க. ஒரு டாக்டர் இறந்தவொன்னே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த விரல் எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணது, அது நின்று போச்சே, சொல்ல மாட்டாங்களா? எத்தனை பேருக்கு அரிய விஷயங்களை சொன்ன நாக்கு அசையாமல் போயிடுச்சு. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸ் பற்றி சொல்கிற போது அவருடைய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்ற போது அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த லண்டனில் இருக்கக்கூடிய நூலகத்தில் எப்போவும் போய் வாசிக்கிட்டே இருப்பாராங்க. காலையில் அவர் கிளம்புறப்ப அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் என்ன கொடுத்துடுவாங்க தெரியுமா, மத்தியான சாப்பாடும் ஜூஸும் கொடுக்க மாட்டாங்க, வறுத்த ரொட்டிகள் சில இருக்கும், அந்த கோட்டு பையில் போட்டு விடுவாங்க. தண்ணி எடுத்து குடிச்சிக்கிடுவார், அந்த ரொட்டி துணியில் ஒன்று சாப்பிட்டுக்கிடுவார். லண்டன் நூலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவருடைய கைப்பட அந்த பென்சிலில் கோடு போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இரவான உடனே அந்த நூலகர் சொல்லுவாராம், ஐயா போகலாமா. அதனால தான் அவர் இறந்த போது சொன்னாங்க, அவர் இறந்து விட்டார், காலமானார், இயற்கை எழுதினார், அதெல்லாம் சொல்லலைங்க, அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னாங்க. அவருடைய சிந்தனை இப்படி தான் பேர் வாங்கினோம், சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. படிப்பு மரணபரியந்தம் படிக்கணும்னாங்க. கிடைக்குமா அந்த மாதிரி? வெளியூர்களுக்கு போகிறப்ப அந்த ஊரில் நம்முடைய ஆட்கள் போனால் தங்கணும் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேருங்க? 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் காசிக்கு போனார். அங்கே போனால் இப்போ நீங்கள் பாருங்களேன், வடநாட்டு கோடீஸ்வரர்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கே பூரா ஒரு கட்டடம் கட்டி விட்டுருப்பாங்க. பிர்லா மந்திர், அதே மாதிரி டாட்டா கட்டி விட்டுருப்பார். வடநாட்டிலேருந்து வருவாங்க, குளித்து சாப்பிட்டு சந்தோஷமாக போவாங்க. நம்ம ஆளுக்கு போனால் தங்க இடமே கிடையாது. குமரகுருபரர் என்ன பண்ணாராம், வடநாட்டுக்கு போய் அந்த காசியில் இங்கே நம்ம ஆட்கள் வந்தால் கொஞ்சம் தங்கி போக இடமே, யார்கிட்ட கேட்கலாம்? காசி மன்னன்கிட்ட போய் கேட்போம். ஆனால் காசி மன்னனுக்கு தமிழ் தெரியாதே, எனக்கு இந்துஸ்தானி தெரியாதே, என்ன பண்ணுறது? 2 நாளில் கற்பதற்கு ரெப்பிடெக்ஸ் மாதிரி இல்லையே, 3 நாளில் படிக்கலாம் இருக்கலையே. என்ன பண்ணாரா, அப்போ நம்பிக்கையை பாருங்கள். சரஸ்வதியினுடைய படத்தை வாங்கி வச்சு, இந்த சரஸ்வதி பூஜை வரப்போகுது, இப்போ இதை ஒட்டி வரும், கோலு முடிஞ்ச உடனே வரும். சரஸ்வதி பூஜையில் என்ன செய்யணும் நம்ம ஊரில் கேட்டு பாருங்கள். அன்றைக்கி படிக்கக்கூடாதான். என்னமோ நம்ம 24 மணி நேரம் 365 நாள் படிக்கிற மாதிரி தினம் படிக்கிறவங்க வேணால் அன்றைக்கி படிக்காமல் இருக்கலாம். அப்படிலாம் படிக்காமல் இருக்கக்கூடாதுங்க. அன்றைக்கி நல்லா படிக்கணும். சரஸ்வதியே கையில் ஏடு வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா என்ன படிக்குன்னு தானே அர்த்தம். கையில் ஏடு வச்சுருக்கக்கூடிய கடவுளை பாருங்கள், அது என்ன செய்யுதுன்னு அது இன்னும் வாசிக்குது. சரஸ்வதி படத்தை வச்சு ஒரே ஒரு வேண்டுதல் மாத்திரம் வச்சாரா. என்ன வேண்டுதல் தெரியுமா? நான் என்ன நோக்கத்துக்காக அந்த அரசனிடம் போகிறோன்னு அந்த நோக்கம் நிறைவேறுமாறு அந்த அரசனுடைய எண்ணத்தில் நீ புகுந்து பேசணும் எனக்காக. 10 பாடல்கள் கொண்ட சகலகலாவல்லி மாலை போகிறப்ப இருந்தால் வாங்கிட்டு போங்க. பிள்ளைகளுக்கு என்ன படிக்க வைக்கிறதுன்னு பார்க்குறோம்ல, டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர், இப்படியே பேசிக்கிட்டே ஆகட்டும். கொஞ்சம் மனுஷனாகவும் ஆகணும்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பிள்ளைகள் அப்புறம் அது என்னை காப்பாற்ற மாட்டேங்குது, நீங்கள் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? முதல்ல கல்வியெல்லாம் கொடுத்துட்டோம், கொஞ்சம் உட்காந்து பேசி கொஞ்சம் அதோட சொல்லி. அந்த சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு நாங்கள் கல்லூரியில் பாடம் வச்சுருந்தோம். பாடம் வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ மார்க் வாங்கலை போ, இந்த ஒரு பேனா வச்சுக்கோ, நல்லா படி போ. எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் நான் பாரதி. 10 பாட்டுங்க. அந்த 10 பாட்டில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனையோ கடவுள் இருக்க, நான் ஏன் உன்னை கும்பிட்றேன் அவர் சொல்கிறாருங்க. யார்? குமரகுருபரர் சொல்கிறார்.
வெண்டாமரைக்கின்றின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேல் மலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்ன கண்டான் சுகில் கரும்பே சகலகலாவல்லியே பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமானை போய் கேட்கலாம்னா அவர் பித்தா பிரைசூடின்னு சொன்னதுனால அவர் பைத்திய மாதிரி அலைகிறாரு. திருவரங்கத்து பெருமாளை படுத்தல தூங்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக அவங்களாம் இருக்காங்க. நீ தான் எப்போ முழிச்சிருக்க சகலகலாவல்லி, நீ ஓன்ட்ட கேட்குறேன். கடைசி அவர் வார்த்தை 11வது பாட்டில் 10வது பாட்டில் முடிப்பாருங்க. மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியை செய்வாய். படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. என்ன அழகாக இருக்கு பாருங்க. 10 பாட்டு. நினைவாற்றில் வளர்ப்பதற்கு இதெல்லாம் வசதிங்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு மனப்பாட கல்வி வேணாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. மேல்நாட்டுக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்வார் அவர். நம்மளால் ஒரு நேரத்தில் 8 வேலையை செய்வோம். அப்படி போய் இப்படி போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். காரணம் நமக்கு மனப்பாட கல்வி இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, வேணான்ட்டாங்க. அதில் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் இப்போல்லாம் மாத்திரை வந்துருச்சுங்க அப்படின்ட்டார். எதுக்கா? பசிக்கலையா மாத்திரை, செரிக்கலையா மாத்திரை, தூக்கம் வரலையா மாத்திரை, தூக்கம் ரொம்ப வருதா மாத்திரை, நினைவாற்றலுக்கு மாத்திரை வந்துருச்சு. என் நண்பர் ஒருத்தர் நினைவாற்றல் மாத்திரை 1 மாதம் சாப்பிட்டு அந்த டப்பாவை எங்கே வச்சோம் தேடித்துறாரு. நினைவாற்றல் எக்கு தப்பா வளர்ந்து போய். அதெல்லாம் இருக்கட்டும், பயிற்சி தாங்க நினைவாற்றல். அப்புறம் அது எப்படி முடியும்? பயிற்சி தான் நினைவாற்றல். ஏகசந்த கிராதிம்பாங்க. ஏகசந்த கிராதின்னு என்ன தெரியுமா? அப்படியே சொன்ன உடனே திருப்பி சொல்லணும். ராமநாதபுரம் ராஜாவினுடைய அரண்மனையில் நடந்ததுமாங்க. பாஸ்கர சேதுபதி அவர் தான் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு அனுப்பினவர். அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. சிகாகோவில் நடந்த சர்வசபை மாநாட்டில் தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை தான் விவேகானந்தரை அனுப்பி, நீங்கள் போயிட்டு வாங்க சாமி, நான் போகிறத காட்டில் நீங்கள் போகணும். எதுபோல நெல்லிக்கனியை தின்றால் நீட்டித்த வாழ்வு கிடைக்கும் என்று தெரிந்த அந்த அதியமான் நான் உண்பதை காட்டிலும் தமிழ் பிராட்டியாக்கிய அவ்வை உண்டால் தமிழ் வாழும் நினச்சி அன்றைக்கு கொடுத்தான் இல்லையா, அதுபோல் நான் போகிறத காட்டிலும் அவர் போனால் நல்லது. அந்த பாஸ்கர சேதுபதி சபையில் உட்கார்ந்துருந்தாருங்க. புலவர்கள்லாம் வந்தாங்க. ஒரு புலவர் என்ன பண்ணார், பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் உங்கள் மேலே ஒரு 400 பாட்டு, நீங்கள் கேட்டு எனக்கு அருள் செய்யணும். அதை அரங்கேற்றம் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். 400 பாட்டு. ஒரு பாட்டு இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பாட்டுனா 4 வரி, ஒரு வரிக்கு 4 சொல்லு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா கீழே 3 வரி இருக்கும், மேலே பூரா 4 வரைக்கும் 12 15 சொல் கொண்டது ஒரு வெண்பா. 400 பாட்டு அந்த நாள் பாடியிருக்கார். 400 பாட்டை பாஸ்கர சேதுபதி பாடியிருக்கார். பாடி முடிச்சுட்டு இப்படி கும்பிட்டு ஏதாவது கொடுங்கன்னு இருக்கார். உடனே சேதுபதி கொஞ்சம் சிரிச்சாராம். இது நீ எழுத நானா அப்படின்னு கேட்டாராம். அவர் பயந்துட்டார். பிற என்ன மண்டபத்தில் எழுதி கொடுத்துன்னு நான் கொண்டு வந்து தரேன்னா என்னுடைய தான் திருவிளையாடல் மாதிரி சொல்லியிருக்காரு. என்னது தான் இல்லையே, எனக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் உட்கார்ந்துருந்த ஒருத்தரை, ஒரு புலவரை, அந்த பாட்டை சொல்லு அப்படின்னாராம். யார்? பாஸ்கர சேதுபதி. அந்த புலவர் எந்திரிச்சு 400 பாட்டையும் சொல்லிவிட்டாருங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்காவது நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். அச்சுக்கூட வந்த காலம் இது. அப்போ வெறும் இதில் எழுதணும், இதில் பண ஓலையில். அந்த புலவனுக்கு அதிர்ச்சி. ஏன்னா 6 மாதம் ராத்திரி பாலம் உட்காந்து எழுதியிருக்கேன் பாவம். அந்த ஏடை கூட இப்போ ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. ஜெராக்ஸ் கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க, ஃபோட்டோ காப்பின்னு தான் சொல்லணுமா. ஜெராக்ஸுங்கிறது அவர் பேராமுங்க, அது கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜெராக்ஸு. நம்ம ஊரில் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துறாங்க. அவரை போய் எடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்? அதை காட்டில் நான் ஒரு ஜோக்கு படித்தேன். ஒருத்தன் காப்பி கடையில் போய் வஞ்சிருக்கான். என்ன காப்பி 8 ரூபா சொல்கிற, ஏற்ற கடையில் 1 ரூபாய்க்கு தர்றாங்க, ஏழை அது ஜெராக்ஸ் கடைடா அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் காப்பி 1 ரூபான்னு போட்டிருக்கும்ல, அந்த காப்பியை நினச்சிவிட்டான். அது 1 ரூபா, இது 8 ரூபாயான்னு இருக்கான். இருக்கட்டும், யார் 7 படி எடுக்க முடியாது. எப்படி எடுக்க முடியும்? எப்படி தெரிஞ்சு இந்த புலவனுக்கு? ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டானோ? சரி, உனக்கு சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இப்போ ஐயா மாதிரி அவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சேதுபதி சொன்னார், நீ சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. அந்த ஆள் எழுந்திரிச்சு 400 வாட்டின்னு சொல்லிவிட்டான். வந்த புலவனுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பரிசு வேண்டாம், ஒன்று வேண்டாம்னு கிளம்பிட்டான்.
அப்புறம் பாஸ்கர் சேதுபதி கூப்பிட்டாருங்க, வாங்க வா, ஓம் பாட்டு தான், 400 பாட்டு ஓம் பாட்டு தான். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, வெளிவல்ல. இவர் எப்படி சொன்னார்னு கேட்குறியா? இவர் ஏகசந்த கிராதி, ஏகம் ஒரு முறை, சந்தம் பாடலை கிரகிக்கக்கூடிய தன்மை கொண்டவர். ஒரு முறை நீ சொன்னால் அதை அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இவர். இங்கிட்டு இருக்கவர் துவிசந்த கிராதி, 2 தடவை கேட்டால் சொல்லிடுவார். நீ ஒரு தடவை சொன்ன, இவர் ஒரு தடவை சொன்னார், அவர் ஒரு தடவை சொன்னார். நம்ம ஊரில் நடந்தது. இட்டுக்கட்டியில் ஒன்றும் சொல்லலை. மாம்பழ கவிராயர்னு சொல்லுவாங்க, பார்வை இல்லாதவர் அவர். அந்த மாம்பழ கவிராயருடைய ஆற்றல் இருக்கு பாருங்க. எப்படி அவர் பேசுகிறப்ப கூட ரொம்ப நல்லா இருக்குவான். அவர் ஒரு நாள் உட்காந்துருந்துருக்காரு பார்வை இல்லாமல். அப்போ வந்து லேசாக அப்படி எறும்பு ஈயெல்லாம் மேலே ஈயெல்லாம் உட்காந்துருக்கு. ஒருத்தர் வந்து என்ன ஈயா முக்கியது அப்படின்னாராம். மாம்பழத்தில் ஈ முக்கியாதா அப்படின்னு இருக்காரு. இவர் வேறு மாம்பழ கவிராயரில் எதுக்கு அசர்றது இல்லைங்க. பசி துக்கம் எதை பற்றியும் அவங்க கவலைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? நல்ல படிப்பு இருந்தால் அதெல்லாம் அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், மகிழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். பிறகு என்ன பண்ணார்? இந்த 2 பேரையும் பாராட்டிட்டு அந்த புலவனுக்கு பரிசு கொடுத்துட்டு இந்த 2 பேருக்கும் பரிசு கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளை யாரையாவது மனப்பாடம் பண்ண சொன்னால் என்ன செய்கிறோம்? அன்றைக்கி ஒரு பையன்ட்டு 5 எத்தனைன்னு கேட்டேன், இந்த வர்றேன் அப்படின்னு ஓடினான். போய் கால்குலேட்டர் எடுத்து வந்து பேட்டரி தீர்ந்து வச்சு போ அப்படின்னு. இன்னும் என்ன செய்யலாம்? விளையாட்டுக்காக சொல்லலை. இதே விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய வேதியியல் படிக்கலாம், இயற்பியல் படிக்கலாம், வானவியல் படிக்கலாம். நினச்சி பாருங்கள், 2 முறை நோபல் பரிசு வாங்கிய ஒரே ஒரு பெண்மணி யார் தெரியுமா? மேரி கியூரி. ரொம்ப மௌனமாக உட்காந்துருக்காருங்க, எனக்கு பயமாக இருக்குது. வகுப்பு மாதிரியே இருக்குது, அப்படியே சத்தம் போடாமல் உட்காந்துருக்குங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் கப்புன்னு பேசாமல் இருக்கிறீங்க. மேரி கியூரி 2 முறை நோபல் பரிசு வாங்கிய ஒரே பெண்மணி. அது ஏன் தெரியுமா? முதல் முறை அது பரிசு வாங்கினது போது அவருடைய கணவனாரோடு சேர்ந்து வாங்கிச்சு. நம்ம ஆளுக்கு எப்பயும் போல கிளப்பி விட்டாங்க, அந்த ஆள் எழுதி கொடுத்து நம்ம வாங்கிருச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த கணவர் இறந்தது கூட எப்படி தெரியுங்களா? அவங்க வீட்டுக்கும் அந்த சோதனை சாலைக்கும் இடையில் ரோடுங்க. வேகமாக வந்த ஒரு வண்டி அவர் மேலே மோதி அந்த மாபெரும் விஞ்ஞானி இறந்து போனார். சில நேரங்களில் அப்படித்தான் நடந்து போகும். ஆர்கமிடிஸ் இறந்து போனதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆர்கமிடிஸ் தத்துவம் சொல்கிறீங்க இல்லையா? அவர் அந்த நாட்டு அரசர்களுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணமாக விதவிதமான விஷயங்களை செஞ்சு கொடுத்து எதிரிகளை வீழ்த்து வரான். அதில் முக்கியமாக கடல் வழியாக எதிரிகள் வர்றபோது பெரிய கண்ணாடி இந்த லென்ஸுகளை வச்சு சூரிய வெளிச்சத்தில் திருப்பி அந்த கப்பலை தீப்பிடிக்க வைப்பாரான். அவனுக்கு ஏன் நம்ம கப்பல் எரிஞ்சுன்னு அவனுக்கு தெரியாதான், அப்படியே போயிடுவாங்கண்ணா. பேய் பிசாசில் நம்பிக்கை உண்டு அப்போ எல்லாம். இன்றைக்கி கூட நம்ம ஆளுக சொல்லித் தர்றாங்கல்ல. நேற்று ஒரு மினி பார்த்தேன் அப்படின்வாங்க, முனிகினோட சொல்ல மாட்டான், மினினே இப்படி உயரம் இருந்துச்சு போட்டிருக்கு. அந்த ஆர்கமிடிஸ் ஒரு நாள் அந்த கடற்கரையில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க கடற்கொள்ளையர்கள் உள்ளே வந்தவன் போகிற போக்கில் அவர் தலையை அப்படி வெட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை பெரிய இழப்பு தெரியுமா? எவ்வளோ மூளையில் சிந்தி சொல்லி கொடுத்துருப்பாரு, எத்தனை வந்திருக்கும். இந்த அம்மா 2வது முறை நோபல் பரிசு வாங்கப்பட்ட பாடம் இருக்கு பாருங்க. இன்றைக்கி ரேடியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ரேடியம்ங்கிற விஷயத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு, கைகாலெல்லாம் புண்ணாக போகுமா. அந்த புண்ணோடு உட்காந்து பார்க்கணும். அது கண்டுபிடிச்ச பிறகு அந்த கண்டுபிடிப்புக்கு என்ன பேர் வச்சு தெரியுங்களா? அந்த கனிமத்துக்கு பேர் என்ன வச்சு தெரியுமா? பொலேனியம்னு வச்சு தான். ஏன் பொலேனியம்னு கேட்டாங்களாம். என் நாடு போலந்து, அதனால் என் நாட்டின் பெயர் வர வேண்டும் என்பதற்காக யார் உச்சரித்தாலும் போலந்து தேசத்தினுடைய பெயர் நினைவுக்கு வருவதற்காக பொலேனியம் என்று பெயர் வைத்தேன். நம்ம ஊரில் அப்படி யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சி தமிழ்னு பேர் வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஊரெல்லாம் தமிழ்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம்? நம்ம வேலைக்கு போகிறதுக்கு தான் இருக்கிறோம். விஞ்ஞானிகளை காணோம், கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் சொன்னாருங்க இல்லையா? அவங்களுடைய வரலாறுகளை படித்து தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொன்னாங்க பாருங்கள். ஒரு தடவை கேட்குறாங்க அவர்கிட்ட, வாழ்நாளில் மிக அதிகமான கருவிகளுக்கு பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருந்த ஒரே ஆள் அவர் தாங்க. 1103 கருவிகளுக்கு அவர் வந்து காப்புரிமை வாங்கி வச்சுருந்தாராம். அதில் கூட அருமையாக கேட்பாங்க, எப்படி
எந்த விஞ்ஞான பொருள் எல்லாரையும் சென்றடைந்தது? ஒரு குவிஸில் கேள்வி கேட்டாங்க. வினாடி வினாலாம் பாருங்கள், ஏன்னா அவன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதில் யோசிச்சு வச்சுருக்கணும். ஆனால் குப்பையான வினாடி வினா பார்க்காதீங்க, அது ஒன்று இருக்குது. நான் ஒரு தடவை ஒரு வினாடி வினா கேட்டேன், வானொலியில் வினாடி வினா, தனியார் வானொலியில். உங்களுக்கு ஒரு கேள்வி, சூப்பர் ஸ்டார் நடித்த 3 எழுத்து படத்தின் பேர் என்ன? அங்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு குழு கொடுங்க. உடனே அவன் இப்போ வர எதுக்கு தான் குழு கொடுக்குறதுன்னு இல்லை. ஒருத்தர் இன்டர்வியூக்கு போயிருக்கேன், அவன் பேர் என்னன்னு கேட்டாங்க, ஒரு குழு கொடுங்க அப்படின்ட்டு இருக்கான். நீ அன்னத்தை போய் குழு கொடுக்காது. அதில் அந்த அம்மா உடனே முதல் எழுத்து மூ, கடைசி எழுத்து தூ. உடனே அவர் முத்து, அருமையான விடை, போங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட தீப்பிடிக்க பாட்டு உங்கள் வீட்டில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, உங்கள் வீட்டில் பிடிக்கும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டாங்க. இதை காட்டில் ஒருத்தர் இந்த இது நடத்தினார், அந்த வினாடி வினா, அது இன்னும் கொடுமையாக இருந்துச்சு. இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி யாருன்னு கேட்டார். அது எல்லோரும் வழக்கப்படி பேசாமல் உட்காந்துருந்தாங்க. சரி, நானே ஒரு குழு கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரியுடைய பேர் முதல் எழுத்து நே, கடைசி எழுத்து ரூ, நடுவில் எழுத்து இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே நேரு சரியான விடை போ. இன்னும் கூட சொல்லுவாங்க, தேசிய கீதத்தை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து சர்மிளா டாகூர் அப்படின்னு இருக்கான், 5 மார்க் கொடுத்துருக்காங்க. தாகூர்னு வந்திருக்குல்ல, இதுக்கு பேர் வினாடி வினையா? வென. இது 1911, இது 2011. என்ன 100 வருஷம் தெரியுங்களா? இந்த 100 வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்? 100 வருஷம்தான் வித்தியாசம் இல்லை. நம்முடைய தேசிய கீதம் எழுதப்பட்டு 100ஆண்டு விழா கண்ட வருஷம் இந்த வருஷம், தெரிஞ்சுக்குங்க. தாகூர் 1911 தான் அதை எழுதுறாரு. தேசிய கீதமாக எழுதலைங்க அவர். வேல் சிலவரசர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியா என்றால் என்ன என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அத்தனை மாநிலங்களும் அதில் இணைச்சு எழுதினாராம். அதில் கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு. திராவிட நாடு கோரிக்கை வச்ச போது, நமக்கு தனி நாடு வேணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்ச போது, பேரறிஞர் அண்ணா அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப திராவிடங்கிற விஷயத்தை பற்றி, திராவிட நாட்டை பற்றி சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் அது சரியாதாகலை, கோபம் வந்துருச்சா நேரு அவர்களுக்கு. சட்டுன்னு கேட்டானே, என்ன திராவிடம்னு சொல்லிட்டுருங்க, இந்த திராவிடம்ங்கிற சொல்லு எங்கே இருக்குது அப்படின்னாராம். நம் தேசிய கீதத்தில் இருக்கிறதுனாரா அண்ணா. திராவிட உத்தல வங்கான்னு வருது இல்லையா, அதுலேயே இருக்குது, கொஞ்சம் போய் பார்த்துவாங்க. எவ்வளவு வேகமாக சொல்ல முடியுது பாருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், சாதாரணமாக சொல்லி பழகிருக்கோம், அதனால நமக்கு தெரியல. கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான பொருள்களில் எல்லாரையும் சென்றடைந்த விஞ்ஞான பொருள் எதுன்னு ஒரு போட்டி வச்சாங்க. அதில் எல்லாரையும் இப்போ உதாரணம் எப்படி சொல்கிறேனே, விமானம் விஞ்ஞான பொருள், எல்லாரும் போயிருப்போமா? இல்லை, பார்த்துருப்போம், அவ்வளோதான். இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எது எல்லாரையும் சென்றடைந்ததுன்னு கேட்டாங்கன்னா, மின்சாரம் தாங்க எல்லாரையும் போய் சென்றடைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? மக்களின் விஞ்ஞானின்னு பேர். அப்படின்னா விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார்? ஐன்ஸ்டீன். ஞாபகம் வச்சுக்கோங்க, விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், மக்களின் விஞ்ஞானி இவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில், ஒரே அறையில் காது கேட்காம பண்ணிவிட்டாங்க. ஆனால் அவர் கவலைப்படல, அதுவும் நல்லதுதான்ட்டார். இந்த எல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ஒரு ராஜா, அவர் இதில் வயதான மந்திரி ஒருத்தர், அப்பா காலத்தால் அதனால் வச்சுருந்துருக்காரு. ஆனால் என்ன கேட்டாலும் எல்லாம் நன்மைக்கும் பாரான். சரி சொல்லிட்டு போட்டு விட்டேன் அந்த ராஜா. ஒரு நாள் அவரை கூப்பிட்டு வேட்டையாட போயிருக்கான். போன இடத்துல கூடார அமைச்சு வேட்டை கிளம்புறதுக்கு முதல்ல அவன் ஆப்பிள் பழத்தை சீவிரம்னு சுண்டு வரலை சீவிட்டான். யார்? ராஜா. சுண்டு வரல் போச்சு, ரத்தம் கொட்டுது. மந்திரின்னு கத்தினேன். இவர் தான் வந்தார் பெரியவர். சுண்டு வரல் போச்சுன்னு காமிச்சான். எல்லாம் நன்மைக்கு அப்படின்னார். கடுப்பாயிட்டான். என் சுண்டு வரல் போய் ரத்தம் கொட்டிட்டு இருக்கேன், எல்லாம் நன்மைக்கா? இருந்தாலும் ஜெயிலில் பிடிச்சி போடு. அவர் சொன்னார், அதுவும் நன்மைக்கு என்னார். போ சொல்லிக்கிட்டே உள்ளே ஓன்ட்டான். கட்டு போட்டுக்கிட்டு வேட்டையாட போனேன். போன இடத்துல வழி தெரிவி கேனிபல்ஸில் போய் மாட்டிக்கிட்டான். கேனிபல்ஸ்னா யாருன்னா, தன்னினத்தை தானே உண்பவன், காட்டு மராட்டிகள் மாதிரி அவன் தன்னினத்தை உண்பவன், நரமாமிசம் சாப்பிட்றவன்ட்டு போய் மாட்டி அவங்க மஞ்சத்தினெல்லாம் விட்டு மாலை ஓட்டு வெட்ட போகிறாங்க. அப்போ அந்த பூசாரி வந்து பார்த்துருக்கான். பார்த்தவன் இந்த சுண்டு வரல் இல்லைன்னொன்னே, அங்கஹீனமானவனை நாம் பழி கொடுக்கக்கூடாது, நம் சாமிக்கு ஆகாது, அவனை அவுத்து விடுங்க. ராஜா ஓடுறான். ஓடுறப்ப யோசிச்சான். சொன்னாரே மந்திரி, நன்மைக்குன்னாரே, கேட்கலையே.
நேராக ஓடி அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, என் சுண்டு விரல் பொழுது நன்மைக்குன்னு நீங்கள் சொன்னப்போ நான் நம்பலை, உயிர் பிழைச்சிட்டேன். இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டார் அவர். உங்களை ஜெயிலுக்கு அனுப்பினப்போ அதுவும் நன்மைக்குன்னு சொன்னீங்களே, ஏன்னு கேட்டான். நீ மட்டும் அனுப்பலைன்னு வை, நான் தான் உன் கூட வந்திருப்பேன் இன்னைக்கு. உன்னைய விட்டுட்டு என்னை மத்தியான சாப்பாடாக சாப்பிட்டுப்பாங்க. மூத்தோர் செல்லும் முது நெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும்னா இதுதான் வாழ்க்கை. அந்த மூத்தோர் சொல் எங்கேருந்து வந்தது? இதுலேருந்து தானே வந்தது. பக்தி என்பதோ இன்னும் கூட இங்கே வச்சுக்கோங்க, மூட நம்பிக்கையை வளர்ப்பது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, அது நமக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி போடலாம். ராஜாராம் மோகன் ராயினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு செய்தி நான் படித்தேன். அவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் முதல்ல பிராமணிக்கல் மேகசின் அப்படிங்கிற, நீங்கள் இதழியல் வரலாறு படிச்சிங்கன்னா பத்திரிக்கை நடத்தினவர், லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவர். உடன்கட்டை ஏறுகின்ற அந்த கொடிய வழக்கத்துக்கு எதிராக ஆங்கிலேயரோட போராடி சட்டமாக்குனாருங்க. எப்போ தெரியுமா? அவனுடைய அண்ணனுடைய மனைவி, தாயார் போல் வளர்த்தவங்க. அண்ணன் இறந்தப்போ அந்த அம்மாவை கொண்டு நெருப்பில் வைக்க போகிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அவருக்கு இடையில் நடந்த ஒரு உரையாடல் இருக்கு பாருங்க. நீங்கள் அந்த புத்தகம் எளிய ஆங்கிலத்தில் இருக்குது, நல்ல தமிழ்லேயே வந்திருக்கு, படிங்க. அந்த பெண்ணு சொல்கிறாங்க, எப்படி நான் உடன்கட்டை ஏற வேணாம்னு நீ தடுக்கிற என்னை இந்த ஊர் சும்மா விடுமா? தப்பு இல்லையா? உன் அண்ணன் மீது நான் காதல் கொள்ளன்னு நினைக்க மாட்டாங்களா? சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அந்த அம்மா போய் நெருப்பில் இறங்க போதுங்க. ராஜாராம் மோகன் ராய் எழுதுகிறாரு, நம் பெண்களை அவர்களே ஒத்துக்கொள்ளுமாறு இந்த சமூகம் தூண்டிவிட்டு விட்டதே, இதை காட்டிலும் கொடுமையான விஷயம் என்ன இருக்க போகிறது? எது? நெருப்பில் போய் இறங்குறது நல்லதுதான்னு சொல்லலாமா? அந்த ராஜாராம் மோகன் ராய் அவருடைய நண்பரும் வீதி வழியாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் கரடி முடி விற்றுக்கிட்டு இருந்தான். நம்ம ஊரில் யானை முடியெல்லாம் வாங்கி போடுவோம் பாருங்க, அது மாதிரி கரடி முடி விற்றுக்கிட்டு இருந்தான். ஒரு முடி வாங்கினா லட்சாதிபதி ஆளாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவரோட அந்த நண்பர் என்ன பண்ணார், ராஜாராம் மோகன் ராய் நண்பர் அவர்கிட்ட போய், ராஜாராம் மோகன் ராய் ஒரு 2 ரூபா விடு அப்படின்னாரு. எதுக்குன்னு? கரடி முடி விற்கிறேன், அதை வாங்கி மோதிரம் போட போகிறேன், போட்டா அப்படின்னு இவர் கேட்டார். லட்சாதிபதி ஆயிடுவேன். அந்த ஒரு முடியை போட்டால் லட்சாதிபதி ஆவியான்னு கேட்டார். ஆமாம், லட்சாதிபதி இந்த பாரு, எவ்வளோ கூட்டம் வரிசையில் நிற்கிறாங்க பாரு, அவன் பிடிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கரடிட்டு இருந்து. இப்போது இவர் சொன்னார், நான் தரதை பற்றி ஒன்றும் இல்லை, நீ வாங்கிக்கோ, ஆனால் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. ஒரு முடியை வாங்கி நீ போட்டுக்கிட்டேன்னா லட்சாதிபதி ஆவியா? ஆமையா கொடு, அதுக்கு தானே விற்று போயிருப்போது அப்படின்னா. அப்போ இவர் சொன்னார், ஒரு முடியை வாங்கி நீ சுற்றி இப்படி போட்டேன்னா லட்சாதிபதி ஆவேன்னு நீ நினச்சேன்னா அந்த கரடியவே அவன் தானே வச்சுருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும்? ஒரு முடிக்கு இவ்வளவுன்னா அது உடம்பெல்லாம் முடி, அந்த கரடி அவன்கிட்ட தானே இருக்குது, அவன் பிச்சை எடுக்கிறான்ல. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! மெதுவாக சரியாக சொல்லுதல்ங்க. பெரிய பெரிய ஞானிகள் தனியாக உட்காந்தெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, போகிற போக்கில் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இவை எல்லாவற்றையும் நாம் மனதுக்குள்ளே வைக்கிறோம். கவிதைகள் சொல்கிறாங்க இல்லையா, நல்ல கவிதைகள் என்ன செய்யும்? நம்முடைய உள்ளத்தை அப்படியே பிரட்டி போடும். பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சில இடங்கள் சொல்லுவாருங்க, யாரும் சொல்ல முடியாத இடம். எப்படி தெரியுமா? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் சொல்லவும்ல, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் இப்படி போய் தவறி விழுந்துட்டானே எப்படி என்னான்னு கேட்டால் அதுக்கு பாரதி சொல்கிறாருங்க, அது நடக்கும். கௌரவர்கள் சூதாடத்தான் கூப்பிடுறான்னு தெரிஞ்ச பிறகும் கூட தர்மனும் மற்றவர்களும் போகிறாங்களே, ஏன் போகிறாங்க தெரியுமா? 3 உதாரணம் சொல்கிறாருங்க. நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நலிவு விழும், சிற்றரும்பால் யானை சாகும், வரிவகுத்த உடற்புடியை புழுவும் கொள்ளும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பர். இந்த கடைசி வார்த்தை என்ன? நரி வலை போட்டுக்குன்னு தெரியும், இந்த தன்னை போய் சிக்க வைக்கிறதுக்கு கூட்டு போகுதுன்னு தெரிஞ்சும் சிங்கம் போகும். யானையினுடைய தும்பிக்கையில் கட்டெரும்பு புகுந்துட்டா தரையில் அடித்தே யானை செத்து போகும். புலி இருக்கே, அது சுத்தமில்லாத உணவை சாப்பிட்டு அதனுடைய கடவாயில் ஒரு புழு ஏற்பட்டு புலியை கொண்டு விடும். அதுபோல் வருங்காலம் உணர்ந்த இவர்கள் இன்றைக்கு போய் மாட்டிக்கிற போகிறாங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவான்,
நாட்டை வச்சு ஆடினான். யார்? தர்மன். அப்போ வந்துச்சு பாருங்க கோபம் பாரதிக்கு. நீ யாரா நாட்டை வச்சு ஆடுறதுக்கு? நாடுன்னா ஓ நாடா? அது யாருன்னா தர்மம் மேலே உள்ள கோபம் இல்லைங்க. நம்முடைய ராஜாக்கள் வெள்ளைக்காரர்கள்ட்ட என்னென்னமோ வாங்கிறதுக்காக எல்லாத்தையும் விற்றான் பார்த்தீங்களா, அந்த கோபம்தான். சுதேசி மன்னர்களை அவன் சாதாரண விஷயங்களுக்கு கிராமங்களை விட்டு கொடுத்தான். அப்போ தான் கோபம் வந்தது. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், பூசாரி சிலையை கொண்டு விற்கிற மாதிரியும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான் சொல்லிட்டு ஒரு 10 வரி பாரதி வைவாருங்க. யார? எல்லாத்தையும் சேர்த்து வைவார். நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேலும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே உலகத்து உயிர்கள் கொன்றிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, ஊரையாளும் உறமை உலகில் ஒரு புறத்தும் இல்லை, சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லு, வா வா கதை கேளு, நீ கதை கேட்டே கேட்டு போவ, வா உட்காரு. கோபத்தில் 10 வரி அடிப்பான். அப்படி எதுக்காக தெரியுமா? நாடு விலை போயிட்டுருக்கு, எப்படி செய்யலாமா? வெள்ளைக்காரர்கள் பலரை திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் குறிப்பாக நம்ம நாட்டிலேயே பிற்காலத்தில் 1920-30கள் எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் சர்பட்டம் கொடுத்து என்ன பண்ணிட்டான், அவங்கள அப்படியே எதுக்க விடாமல் பண்ணிவிட்டான். சர் அப்படின்னு ஒரு பட்டம், நல்ல தம்பின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அதுக்கு எதிரானவங்க, வெள்ளைக்காரன்ட்டு எதுவும் வாங்கக்கூடாது, சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக நாடகங்கள் போட்டு மக்களை உற்சாகப்படுத்துகிறவங்க. அந்த நல்ல தம்பி படம் பாருங்க, அதில் ஒரு காட்சியில் டிஎம் மதுரை வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், டே வண்டு இங்கே வாடா அப்படிம்பார் வேலைக்காரனை, இங்கே வாடா வண்டு, உட்கார்றா வண்டு, சாப்பிட்டியாடா வண்டுன்னு இருப்பார். இந்த அம்மா கேட்கும், எங்க வண்டுன்னா பேர் வைப்பாங்க. உடனே இவர் சொல்வார், அவன் பேர் வண்டு இல்லை சர் வண்டு, நமக்கு சர் பிடிக்காது அப்படிம்பார். முடிஞ்சு வச்சா 1000 பக்கத்தில் சொல்ல வேண்டியது ஒரு விஷயத்தில் சொல்லி காட்டணும். பெண் கல்வி வேணும்னு பேசுகிறவங்க, எப்படி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார்னு பாரதி பாடினார் இல்லையா? பெண்ணுக்கு கல்வி வேணும், அந்த கல்வியை எப்படி சொல்லலாம்? அழகாக சொன்னாருங்க. யார் பையன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அந்த படம் அதில் அழகாக சொல்லுவார். இந்த அம்மா டிஎம் மதத்துக்கு படிப்பு இருக்காது. ஒரு நாள் போஸ்ட்மேன் வந்து மணி ஆர்டர் கொடுப்பார், இந்த அம்மா வாங்குவாங்க. அதில் என்னமா எழுதியிருக்கே படி இப்படிமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மணி ஆர்டர் கீழே அப்போல்லாம் செய்தி எழுதுவாங்க. உடனே இந்த அம்மா என்ன எழுதியிருக்குன்னு கேட்ட உடனே அந்த போஸ்ட்மேன் படித்து காட்டுவார். மீனாட்சி அம்மா அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் தான் எனக்கு பணம் அனுப்பி படிக்க வச்சிங்க, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, மாத சம்பளத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அத்தோடு என் அன்பு முத்தங்கள் கிஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதில் நம்ம படத்தை வாங்கிட்டு அதை கொடுக்காம போகிற அப்படின்னு கேட்கும். போஸ்ட்மேன் அடிக்கிடுவார், அட போங்க மாட்டே, என்ன போக மாட்டேற கொடு அப்படிங்க. அவர் ஓடியே போயிடுவார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. உடனே இந்த அம்மா உள்ளே போய், இங்கே இருங்க, அதை அவன் கொடுக்காம போயிட்டான் அப்படிங்கும். அவர் வேகமாக இறங்கி வந்து, என்னத்த இந்த பாருங்க வாங்கி பார்த்து, அச்சோ இது அவன்கிட்ட நீ கேட்டியா அப்படின்னு கேட்பாரு. கேட்டேங்க, கொடுக்காம போயிட்டான்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. நம்ம வீட்டு பெண்களுக்கு படிப்பு இருந்திருந்தா இந்த கேவலமெல்லாம் வருமா? ஒரே வார்த்தைங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க, படிப்பு இருந்திருந்தா இந்த கேவலம் வருமா? கல்வியை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயங்களில் முக்கியமானது. அதனால தான் நாலடியார்னு ஒரு நூலில் சொன்னால், சொர்க்கம் நரகம் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் எது சொர்க்கம் தெரியுமா? இந்த இடம் சொர்க்கங்க. படித்தவர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிய வார்த்தைகளை மகிழ்வோடு பேசிக்கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது தேவையில்லைன்னு சொன்னால் அதுதான் உலகத்திலே சிறப்புன்னு நம்ம நினைக்கணும். நல்ல சபைகளை உருவாக்குறோம். இவர்களுக்கு என்ன பெரிய சிறப்பு, இவ்வளவு பேரை ஒன்றாக்கி ஒரு அன்னதானம் போட்டால் சாப்பிட்டு 2 குறை சொல்லிட்டு போவோம். சாம்பார் 3ஆவது தடவை ஊற்றவே இல்லை, என்னன்னு தெரில, கொஞ்சம் நல்லா போட சொல்லுங்கள் அடுத்த தடவை அப்படி சொல்லுவோம். எது கொடுத்தாலும் ஒன்று சொல்லிட்டு போவோம். அன்னதானம் வேணும், தண்ணீர் பந்தல் வேணும்,
ஞானதானமும் வேணுங்க, ஞானதானமும் வேணும். யுவான் ஸ்வாங் இந்தியாவுக்கு வந்தபோது இங்கிருந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துக்கிட்டு கங்கையில் படகுகளை ஏற்றி கொண்டு போகிற போது படகு ஆடுது. படகோட்டி சொன்னால் 2 ஏட்டை உள்ளதுக்கு போட்டுருவோம், முதல்ல நிறையா இருக்குது, கவுந்தா 2 பேரும் செத்து போவோம். அதுக்கு இவர் கேட்டார், எத்தனை இடத்துக்கு போடணும்? ஒரு 50 இடத்துக்கு போடணும். ஒன்று செய்கிறேன், நான் குதிச்சிடுறேன், நீ கொண்டு போறியா? யோ முதல்ல இருக்கியான்னா, அதை பற்றி கவலைப்படாது சொல்லிட்டு தான் குதித்து நீந்தி வந்து தான் பெற்ற இந்திய ஏடுகளை சீன நாட்டிலே கொண்டு போய் அங்கிருப்பவர்களை அறிஞர்களாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால் நம் நாட்டின் கல்வி செல்வங்கள் எத்தனை உயர்வுடையதுன்னு நம்ம நினைக்கணும். படிக்கத்தானே இந்த பாடுபடுறோம். இன்றைக்கி எல்லாமே நம்ம கையில் கிடைக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியலையே. மேல்நாள்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் தந்தையார் மரம் வெட்டுவார், செருப்பு தப்பார், அவ்வளோதான். ஒரு புத்தகத்தை அந்த பையன் வாங்கி படிக்கப்பட்ட பாடு. நான் என்னுடைய உலகம் உங்கள் கையில்னு ஒரு புத்தகத்தில் அதை எழுதியிருப்பேன். அந்த பையன் பட்ட பாடு, ஒரே ஒரு புத்தகத்தை 10 மைலுக்கு எங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்தாராம். வாங்கிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டு படிச்சுட்டே இருப்பாராம். 3 நாளில் திருப்பி கொடுக்கணும், அதான் கண்டிஷன். 3ஆம் நாள் கொண்டு கொடுக்க போகிறப்ப முதல் நாள் இந்த இரவானம் நம்ம ஊரில் சொல்லுவோம், சொருகி வச்சுருந்துருக்காரு. கடும் மழை பெஞ்சு செவர் இடிஞ்சு கூரை இறங்கி புஸ்தகம் சாதிக்குள்ளே போயிடுச்சு. இவருக்கு அழுகைனா தாங்க முடியல. அப்புறம் எடுத்து அந்த புத்தகத்தை தண்ணியில் கழுவி வெயிலில் காய வச்சுருந்துருக்காரு. 3 பங்கு ஊதி போச்சு புஸ்தகம். 10 மைலில் நடந்து போய் அவன்கிட்ட கொடுத்தாரு. அந்தாலும் வாங்க மாட்டேன்ட்டான். புது புஸ்தகம் கொடு. புது புஸ்தகம் கொடுக்குற காசு இருந்தால் நானே வாங்கியிருக்க மாட்டேனா? என்ன பண்ணுறது? அப்போ ஒன்று சரியா அந்தவன் கேட்டான், என்ன தெரியுமா, நம்ம ஊரில் மாடு வச்சு விழுவோம்ல, அங்கெல்லாம் குதிரையை வச்சு தான் விழுவாங்க. நல்லா சொன்னால் ஹென்ரி ஃபோர்டு தான் காரை கண்டுபிடிச்சவர். நான் அங்கே போயிருந்தப்போ அந்த அவங்களுடைய ஆஃபீஸ் போய் பார்த்தேன். இந்த கார் கண்டுபிடிச்சவர் எதுக்காகன்னா, கார் கண்டுபிடிக்கலைங்க, டிராக்டர் தான் கண்டுபிடிச்சார் முதல்ல. ஏன்னா குதிரைகள் அடிக்கடி செத்து போச்சு. அதனால் உழவு கருவிக்காகத்தான் முதல்ல விஞ்ஞானத்தில் அதை கண்டுபிடிச்சாங்க. பிறகு அது காராக மாறிச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சொன்னால் என் குதிரை ஒன்று செத்து போச்சு, உழுகாமல் நிற்கிறோம், மழை நல்லா பெஞ்சிருக்கு, நீ என்ன செய்ய? ஒரு பக்கம் குதிரைக்கு பதிலாக நின்று உழுகிறியா? இவர் உடனே கேட்டார், உழுதா இந்த புஸ்தகத்தை எனக்கு சொந்தமாக கொடுத்துருவியா? சரி உழு. 3 நாள் ஒரு பக்கம் மிருகம் ஒரு பக்கம் மனிதன் உழவு செய்து அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாருங்க. அதை படித்ததனால்தானோ என்னவோ அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக அவரால் மாற முடிந்ததுன்னு சொன்னால், அப்படி ஆர்வமாக இன்றைக்கி நம்ம 80 புஸ்தகம் வாங்கி தர்றோம். சில பேர் இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இப்படி கிழிச்சு எதையாவது வாயற்கையே துடைக்கிறப்ப பார்த்தா வேதனையாக இருக்கும். பேப்பரை பற்றி ஒன்றும் இல்லை, சாதாரண பேப்பர்னா ஒரு பக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு கவிதை படிச்சுட்டு வர்றப்ப 4வது வரி இல்லைன்னா என்ன ஆகும்? சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் இருந்தால் என்ன ஆகும்? இந்த கூட்டங்கள்லாம் கூட எதுக்காகன்னு சொல்கிறீங்க, ஏதேனும் ஒன்று காதில் பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புகிறோமே எதுக்குன்னா, எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், 50 புஸ்தகத்தை வாங்கி போடலாம். கேட்கணும். ராமாயணம் கேட்க போனால் ஒருத்தன் 10 நாள் சேர்ந்த மாதிரி நடக்குது. ஆனால் படிப்பு இல்லாதவன் பாவம் தினமும் போய் கேட்பான். மாடு மேய்க்கிறவன் பாவம் கேட்பான், வீட்டுக்கு போயிடுவான். போன உடனே பொண்டாட்டி கேட்குமா, ராமாயணம் கேட்க போனியா? ஆமாம். பேசுனாங்களா? ஆமாம். என்ன சொன்னாங்க? தெரியலையே அப்படின்னு இருக்கான். இன்னும் வையின்னு இல்லை அவனுக்கு. ஆனாலும் தினம் போயிடுவான். 10 நாள் இப்படி போயிருக்கான். 10ஆம் நாள் இந்த அம்மா பிடிச்சிக்கிச்சு அவனை. இன்றைக்கி போனியா? ஆமாம். இன்றைக்கி என்ன கதை முடிச்சிட்டாங்களா? ஆமாம். பட்டாபிஷேகம் முடிஞ்சது. இந்த 10 நாளில் என்ன சொன்னாங்க? தெரியல அப்படின்னா. என்ன செய்யறது? புருஷன் கோபத்தில் ஒன்றும் செய்ய முடியல. ஒன்று இந்த அம்மா என்ன இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு பெரம்பு கூட இருந்துச்சு. நம்ம ஊரில் மூங்கி கூட பெரம்பு கூட இருக்கு பாருங்கள், சாணம் அல்ற கூட. அந்த கூடையை கையில் எடு புருஷனை சொல்லிச்சு. எடுத்தாவன், நான் அந்த தொட்டியில் போய் தண்ணி வந்துட்டு வா. கூட சாணம் அல்ற கூட, அதில் போய் தண்ணி வந்துட்டு வா. எப்படி மோக்கிறதுன்னு அவன் கேட்கல. ஏன்னா நம்ம வைவா இருக்கிற கோபத்தில் முதல் தடவை போய் தண்ணி மோந்தான். கிட்ட வர்றதுக்குலாம் அம்மிட்டு போச்சு. இன்னொரு கப்போ 2வது தடவை போனேன். 10 தடவை அவனை அனுப்பிச்சுக்கேன். 10 தடவையும் போயிட்டு வெறுங்குடையோடு வந்தான். நம்ம சொல்லிச்சு,
இதுதான் நீ ராமாயணம் கேட்ட லட்சணம் அப்படின்ச்சு. 10 தடவை போனீல தண்ணியில் முடிஞ்சுதா? 10 நாள் போனீல ஏதாவது கேட்க முடிஞ்சுதா? அதுக்கு அந்த படிக்காத மனுஷன் சொன்னால் உண்மைதான், தண்ணி கொண்டு வரல, ஆனால் நான் 10 தடவை போய் மோந்தன்ல, இந்த கூடையில் இருக்க சாணமெல்லாம் போயிடுச்சு. அதுபோல் நான் 10 நாள் கேட்க போனேன், என் மனசில் இருக்க அழுக்கெல்லாம் என்னை அறியாமல் போயிடுச்சுன்னு சொன்னான். நல்ல விஷயங்களை கேட்குற போது மனது எளிமையாகும். அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைநாங்க. நல்ல விஷயங்களை கேட்கிற போது மனதுக்கு இதமாக இருக்கிறது. பேச வேண்டுமென்றால் படிக்க வேண்டும், படித்து முடித்தாகிவிட்டால் பேச வேண்டும். இந்த ஒரு சைக்கிள் மனசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் நண்பர்களோடு உரையாடுறப்ப எவ்வளோ நேரங்க சினிமாவை பேசுவீங்க, எவ்வளோ நேரம் தான் கிசு பேசிடுவீங்க. அதற்கு பிறகு ஒரு சத்சங்கம் மாதிரி உட்காருங்க. நீ என்ன படிச்சுட்டு வந்திருக்க, நீ என்ன கவிதை படித்த, நீ புதுசாக படிச்சுக்கிட்டது என்ன, நீ தெரிஞ்சுக்கிட்டது என்ன என்று சொன்னால், இன்னெல்லாம் வெளியூர் போயிட்டு வந்தால் அவர் போயிட்டு வந்தவருடைய அனுபவத்தை கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேன், காசிக்கு போயிட்டு வந்தாருங்க ஒருத்தர், அவருக்கு உடனே வீடு வீடாக கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு அந்த அனுபவத்தை கேட்பாங்க. எப்படி போனீங்க, அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். பயண இலக்கியம் வாய் வழியாக வரும். அப்படி இன்றைக்கும் கூட பயண இலக்கியங்கள் படிங்க, என் சரித்திரம் படிங்க. நான் அடிக்கடி சொல்கிறது சாமிநாதருடைய என் சரித்திரம். அதில் முதல்ல தொடங்குறவர் எப்படி சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியுமா? அவர் எழுதுகிறாரு, நான் பிறந்த ஆண்டு 1855. அதில் எழுதுகிறார், நான் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் தெருவழியாக ஒரு சன்னியாசி கத்திக்கொண்டே ஓடினாராம். அதிசயம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, கத்திக்கிட்டே ஓடினாராம். சில நாட்களில் நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், நீ பிறக்கப் போவதை அந்த சன்னியாசி சொன்னார், அதிசயம் அதிசயம் என்று, அதுதான் நீ சொல்லிட்டு கீழே எழுதுறாருங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, என் தாயார் என்ன நினைத்து சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அதிசயம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டு தான் இந்தியாவில் புகை வண்டி வந்தது அப்படின்னு எழுதுறார். பாம்பேலேருந்து தானே வரைக்குமான ரயில் வந்த நேரம் அந்த நேரம் தானா. மிக அருமையான புத்தகம் அது, எப்போ வேணாலும் படித்து பார்க்கலாம். இவை எல்லாமே எதுக்காக? ஒரு கால எந்திரம் என்ற ஒரு நூல் எழுதினாருங்கள், ஜூல்ஸ் வெர்ன் என்ற பிரெஞ்சு நாவலாசிரியர். அதில் ஏறி உட்கார்ந்தா சுவிட்சை தட்டினோம்னா 8ஆம் நூற்றாண்டுக்கு போகுமா. சுந்தரமூர்த்தி சாமியை போய் பார்த்து வரலாம். 3ஆம் நூற்றாண்டுக்கு போகுமா. சங்க இலக்கிய புலவனை போய் பார்த்து வரலாம். 22ஆம் நூற்றாண்டு கூட போகுமா. யாராவது அடுத்த நூற்றாண்டுக்காரங்களை போய் பார்த்து வரலாமா. அதுபோல் புத்தகம் என்பது கால எந்திரம். பொன்னியின் செல்வன் படித்தா சோழர் வரலாறு, சோழ நாட்டுக்கு போயிடலாம். விஞ்ஞான கதைகள் படித்தா அடுத்த நூற்றாண்டுக்கு போகலாம். தற்கால விஷயங்களை படித்தா நம்மோடு பொருளை தெரிந்து கொள்ளலாம். படிக்க 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 ஞானம் பெருகுதோ இல்லையோ அஞ்ஞானம் மறையும் என்பது உண்மை. தொடர்ந்து வாசித்தல் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். ஏன்னு கேட்டால், இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம், நமக்கு தெரியும் இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம். திருவள்ளுவர் கேட்டார், உயிருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டார். உடம்புக்கு சோறு போடுற, உயிருக்கு என்ன செஞ்சுருக்க? எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன்னு சொல்கிறதா? இன்னும் சில பேருக்கு குழப்பமாக இருக்கும், உயிர்னா என்ன உடம்புன்னு என்ன, ரெண்டு ஒன்று தான். அப்புறம் அவர் சொன்னார், அப்படி இல்லை, பல்லாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய பெயர் இன்னைக்கு நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அவர்களுக்கு புகழ் இருக்குது. உன்னுடைய உயிர் புகழால் பெருமை அடைய வேண்டுமென்றால் அந்த புகழை நீ கொடையின் மூலமாக ஏன் சம்பாதிக்கக்கூடாது? ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொன்னார். அதுபோல உயிருக்கு புகழ் தரக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டுமென்றால் கற்றால்தான் முடியும். படிப்பு அத்தனை பெருமையுடையது. படித்தது போல நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள், இருக்கலாம். நான் கேட்டுக்கொள்வது, படித்தால் முதலிலே இத்தனை பலன் உண்டு என்பதை சொல்லியிருக்கிறேன். படியுங்கள், படிக்க வையுங்கள். படித்தால் மட்டும் போது என்பது இப்போதைக்கு படிக்காமலே போய்கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.